Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாகவும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம் கொண்டாட வந்திருக்கிறது ஜெகோவா ஜைரா, த ப்ரொவைடர். யெகோவா ஈரே என்று நாம் தமிழில் சொல்லுகிறோம். நம் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவனை நாம் கொண்டாட இந்த நாளில வந்திருக்கிறோம். பாருங்க, ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 22:8 வசனத்துல ஆபிரகாம் சொல்லுகிறார் ஈசாக்கை பார்த்து, என் மகனே, தேவன் தமக்கு பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லுகிறார். The Lord shall provide. அவருக்கு தேவையான இடத்துல தேவையான நேரத்துல அவர் the Lord shall provide. அன்று மவுண்ட் மொரியா, அந்த மோரிய மலையில எப்படி தேவன் நமக்கு தேவையானதை கொடுத்தாரோ, தகன பலிக்கான ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தாரோ, அதே போல நம்ம பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தாண்டி கல்வாரி மலையில தகன பலிக்கான ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஆமென். அதை கொண்டாட நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவைகள் இருப்பினும், whatever may be the needs in our lives, Good Friday is a testament that the one who called is faithful. தருகிறேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் தருவார். எந்த நாடா இருந்தாலும், எந்த நேரமா இருந்தாலும், ஏற்ற காலத்துல, தேவனுக்கு பிரியமான அந்த நேரத்துல, அவருக்கு சித்தமான நேரத்துல நிச்சயமாய் தருவார். அது ஆபிரகாமின் நாட்களா இருந்தாலும் சரி, சீஷர்களின் நாட்களிலே இயேசுவானவரை ஆட்டுக்குட்டியானவராய் கொடுத்ததா இருந்தாலும் சரி, இன்றைய நாளிலே உங்களுடைய என்னுடைய தேவைகளை சந்திக்கிறதா இருந்தாலும் சரி, தேவன் போதுமானவராய் இருக்கிறார், நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அதனால இன்று நாம் தியானிக்க வரும் பொழுது, நமக்காய் ஜீவ பலியாய் கொடுக்கப்பட்ட இயேசுவை நாம் நம்முடைய மனதில் நிறுத்தி, நாம் அவரை மாத்திரம், அந்த சிலுவையை மாத்திரம் நோக்கி பார்த்து நன்றி என்று சொல்லுவோமா? நம்ம தேவனை பார்த்து எல்லாரும் கண்களை மூடி, கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். வாக்களித்தவர் நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. The one who promised is faithful, O Lord. You provided for Abraham and you provided for the whole mankind. You provided for him in Mount Moriah and you provided for us on Mount Calvary. மோரிய மலையா இருந்தாலும், கல்வாரி மலையா இருந்தாலும், எந்நாளிலும் எங்களுக்கு கொடுக்கிறவர் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாள்ல உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம். எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட அந்த பலியாய் கொடுக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானவரை கொண்டாட வந்திருக்கிற இந்த நாளில தகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை எங்கள் இருதயத்துல ஒரு சாக்ரிபிஷியல் ஆஃபரிங்கோடு இந்த இடத்திற்கு வர கர்த்தர் கிருபை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்விலே நீர் எதை நாங்கள் தகன பலியாய் கொடுக்க எங்கள் இருதயத்தில் நீர் ஏவுகிறீரோ, சித்தமாய் இருக்கிறீரோ, அதை நாங்கள் கொடுக்க ஆயத்தமாய் இருக்க கர்த்தர் எங்களை ஏவுவீராக. இந்த ஆராதனை வேளையை பொறுப்படுத்திக் கொள்ளும் தகப்பனே. பகிர்ந்து கொள்ள போகிற ஒவ்வொருவரையும், ஆராதனையின் வேளை பகிர்ந்து கொள்ள போகிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ரெஸ்ட் ஆஃப் த ஈவினிங் may you alone be glorified. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று ஆராதனையில பங்கு கொள்ளுவோம். ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா. 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 இயேசுவின் அன்பு எவ்வளவு பெரிய அன்பு இல்ல? நம்மளோட பாவங்களுக்காக, நம்மளோட அக்கிரமங்களுக்காக இயேசு சிலுவையில அவர் அணைஞ்சு, he crucified him for our sins, right? What kind of love? And no one can give it, right? As far as the east is from the west, so far is the removed our transgression from us. Amen. எத்தனை பெரிய அன்பு. Even he doesn't keep record of, anything wrong which we do in our life, right? So can we open our mouth and sing this song? எவ்வளோ பெரிய அன்பு. இந்த மகா பெரிய அன்புக்காக நம்ம ஆண்டவரை உயர்த்துவோமாக, தொழுது கொள்வோமாக. அந்த அன்பை ருசித்து பார்த்து, இந்த நேரத்தில் நம்ம இங்கே இருக்கிறோம்னா there is a reason for it, right? To meditate on His words, to meditate on His love. Just close your eyes and just think about the love of God and you will forget everything. That's the only thing I can see right now as we worship our living God. Amen.
வரைக்கும் நமக்காக சிந்தி நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல்களுக்காக பாவமே அறியாத அவர் நொறுக்கப்பட்டார். பிரியமானவர்களே, எத்தனை அன்பு நம் மீது அவர் வைத்த அன்பு, எத்தனை அன்பு! இயேசுவின் அன்பு மாறாத அன்பு, அது என்றென்றைக்கும் நம்மை விட்டு விலகாத அன்பு. அந்த அன்பை இன்றைக்கு பற்றி கொள்வோமா? அந்த அன்பை குறித்து நாம் பாடுவோமா? 1000 நாவுகள் இருந்தாலும் அவருடைய அன்பை குறித்து விவரிக்க முடியாதல்லவா? இன்று நாம் அவரை பாடுவோமா? அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நம் நோய்களை எல்லாம் குணமாக்கி, நம் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, நம்மை கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டுகிறார். கழுகுக்கு சமானமாய் திரும்பவும் நம் வயது வாழ வயது போல் ஆகிறது. பிரியமானவர்கள், இன்று அவரை நீங்க நம்புவீர்களா? அவருடைய ரத்தத்தின் வல்லமை நீங்க நம்புவீங்களா? நம்பினால் இன்றைக்கு நமக்கு விடுதலை, நோயிலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் நமக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார். நமக்கு அவர் வாழ வயது போல நம்முடைய வயதை திரும்பவும் கழுகுக்கு சமானமான பலனை தருகிறார். இன்று நாம் அவரை உற்சாகமாய் அவருடைய அன்பை பாடுவோமா?
நன்றி சொல்லுகிறோம்ப்பா. மிகுந்த இரக்கங்களினாலே எங்களை முடிசூட்டுகிறீர் என்று வாசிக்கிறோமே. ஓ ஹalleluya, அந்த இரக்கங்களுக்காய் நன்றி அப்பா. எல்லோரும் வாய்களை விரிவாய் திறந்தான சோதரப்படுவோம். Hallelujah, hallelujah. Oh Lord, we thank you for that sacrifice, oh God, on the cross of Calvary, oh Master. ஆண்டவரே, கல்வாரியிலே எங்களுக்காய் சிந்தின இரத்தத்திற்காய் நன்றி அப்பா. ஓ அந்த கல்வாரி சிலுவை இன்றைக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அதை பார்த்து நாங்கள் சொல்லுகிறோம், எங்கள் ஆண்டவரே உம்முடைய சிலுவை தான் எங்களுடைய மேன்மை அப்பா. ஓ அதுவே எங்களுடைய மேன்மை, உலகத்தின் ஆஸ்தி அந்தஸ்து அல்லப்பா. உம்முடைய சிலுவையே என்னுடைய மேன்மை. அவரை பார்த்து சொல்லுவோம் அந்த மாலை வேளையில, விந்தை கிறிஸ்தேசுநாதா உந்தன் சிலுவை என் மேன்மை. சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது சொல்லி, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. It is the power of God. அதுவே நம்முடைய பலன். ஓ அதுவே நம்முடைய பலன். அதுவே தேவ ஞானமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. It is the wisdom of God. இந்த உலகத்தால் அறிந்து கொள்ள முடியவில்லை, இந்த உலகத்தால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் ஒரு தேவகுமாரன் சிலுவையை சுமக்கணும் ஐயா? இந்த உலகத்தால புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனா அதிலே தான் தேவனுடைய ஞானம் வெளிப்பட்டிருக்கிறது. Hallelujah, hallelujah. விந்தை கிறிஸ்தே உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன்
கொடுக்கும்படிக்காய் ஆபிரகாம் சொன்னார், கர்த்தர் தந்தருள்வார். மவுண்ட் மொரியால ஈசாக்கு கேட்ட பொழுது, அப்பா விறகு நம்மிடத்துல இருக்கிறது, தகன பலிக்கான எல்லா பொருட்களும் நம்மிடத்துல இருக்கிறது, ஆனால் ஜீவனுள்ள ஒரு பிராணி நம்ம இடத்துல இல்லையே, ஒரு ஆடோ மாடோ எதுவுமே நம்ம இடத்துல இல்லையே. ஈசாக்கு கேட்ட பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், the Lord will provide, the Lord shall provide in this mountain. தன்னுடைய பர்வதத்துல, தன்னுடைய மலையில தேவன் தந்தருள்வார். ஆரம்பத்துல நான் சொன்னது போல மவுண்ட் மொரியால அந்த ஆட்டுக்குட்டி கொடுக்கப்பட்டது ஈசாக்கின் இடத்துல. கல்வாரி மலையில உங்களுக்காகவும் எனக்காகவும் காலங்கள் தோன்றும் முன்பே முன்குறிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டார். ஆமென், ஹalleluya. The Lord is a provider. என்ன தேவைகளோடு நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோமோ, ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே தேவன், மனுக்குலத்துக்கு தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்த அதே தேவன் இந்த நாளிலும் உங்களுக்கு எனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த புனித வெள்ளி அன்று we are not here to mourn, வருத்தப்படுறதுக்கோ அழுகிறதற்கோ புலம்புகிறதற்கோ நாம் இந்த இடத்துக்கு வரல. நாம் வந்திருக்கிறது நன்றி செலுத்துகிறது. அந்த கல்வாரி சிலுவையை ஒரு நிமிஷம் நோக்கி பார்த்து, அப்பா நன்றி, எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம். நாம் பாடினது போல அடுத்தவங்களுக்காக, உங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்காக இல்ல, உங்களுடைய பாவங்களுக்காய், உன்னுடைய பாவங்களுக்காய், என்னுடைய பாவங்களுக்காய் சிந்தப்பட்ட ரத்தம் அது. அதற்கு ஒரு விசை நன்றி சொல்லுவோமா? அப்ப அந்த பரிசுத்த ரத்தம் என்னை கழுவவில்லை என்றால் இன்றைக்கு நான் இந்த இடத்துல நிற்க முடியாது. இன்றைக்கு இந்த இடத்துல நீரே தேவன் என்று அறிய எனக்கு பிராணி இல்லை. நீரை வெளிப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல இயேசுவானவர் சிலுவையிலிருந்து பேசின அந்த 7 வசனங்களை நாம் தியானிக்கிற பொழுது நம் சிந்தையில அது இருக்கட்டும். அது பிறருக்காய் சொல்லப்பட்டதல்ல, உங்களுக்காகவும் எனக்காகவும் சொல்லப்பட்டது. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நன்றியர்களோடு நாங்கள் உடைய பர்வதத்திற்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. மொரியா பர்வதத்துல ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்கப்பட்டது. கல்வாரி பர்வதத்துல ஒரு ஆட்டுக்குட்டியானவர் எங்களுக்காய் கொடுக்கப்பட்டார். இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிறவராய், எங்களை ஆசீர்வதிக்கிறவராய், எங்களை நடத்துகிறவராய், you are the provider, Jehovah Jireh in our life, oh Lord. We thank you for that, oh Master. Now we surrender to listen to your words, oh Lord. பகிர்ந்து கொள்ள போகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நீர் பேசுவீராக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவீராக, எங்கள் இருதயங்களை சிந்தனைக்கு நீர் தூண்டுவீராக. தகப்பனே, மரியாள் இவை எல்லாவற்றையும் she kept all this in her heart and pondered over it என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மரியாள் இவை எல்லாவற்றையும் தன் இருதயத்திலே நிலைநிறுத்தி அதை ஆழ்ந்து சிந்தித்தாள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, அவ்விதமாய் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க எங்கள் இருதயங்களை நீர் ஏவுவீராக. இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமையில ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அமரலாம். So it's a different form of service we do every year, and regular attend பண்ணிட்டு இருக்கவங்க you know that actually it's not the regular format of service. இன்று 7 பேர் நம்முடைய மத்தியிலே இயேசுவானவர் சிலுவையிலிருந்து பேசின 7 வசனங்களை நம்ம மத்தியிலே தியானிப்பார்கள். தியானிக்கும் பொழுது நான் ஜெபத்துல சொன்னது போல, Lord, what are you providing me today? அன்று ஆபிரகாமுக்கு கொடுத்த தேவன், உம்முடைய குமாரனை கொடுத்து எனக்கு கொடுத்த தேவன், இந்த நாளிலே நீர் என்னோடு என்ன பேச சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டு நாம் எல்லாரும் இந்த வசனங்களுக்கு செவி கொடுப்போம். ஆமென். Praise the Lord. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாஸ்டர் சொன்னது போல சிலுவையில ஆண்டவர் வந்து வெற்றி சிறந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரே தரம் ஆண்டவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசித்து நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவரே, அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் அவர் தமக்கு ஒப்புரவாக்கி கொண்டார். ஆமென். பாவத்திலே அக்கிரமத்திலே மரித்திருந்த நம்மை வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே நம்மளை வந்து உயிர்ப்பித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலே ஆண்டவராய் இயேசு சிலுவையில பேசின அந்த 7 வார்த்தைகளை, கடைசி ஆண்டவர் பேசின வார்த்தைகளை நம்ம சகோதர சகோதரிகள் 7 பேர் வந்து தியானிப்பாங்க. பொதுவாகவே ஒருத்தர் வந்து மரிக்க போகிறதுக்கு முன்பாக அவங்க சொல்லுகிற வார்த்தை, கடைசி வார்த்தைகள் வந்து ரொம்ப ஆழமான வார்த்தைகளாகவும் அர்த்தம் நிறைந்த வார்த்தைகளாகவும் இருக்கும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பேசின அந்த 7 வார்த்தைகளும் ஆழமான வார்த்தைகள், அர்த்தம் நிறைந்த வார்த்தைகள்.
அதை கூட இந்த நாளிலே நமக்கு நம்மளோடு வந்து ஷேர் பண்ணுகிற ஒவ்வொருவருக்காக கூட ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். முதலாவது வார்த்தையாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை பார்த்து அவர்களுக்காக ஆண்டவர் ஜெபம் பண்ணாங்க இல்லையா? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி இல்லையா? அந்த முதல் வார்த்தையை வந்து நமக்கு இப்போ நம்ம சிஸ்டர் வசந்தா அவங்க வந்து நம்ம மத்தியில் நமக்காக ஷேர் பண்ணுவாங்க. அவங்க நம்ம ஜீவிதாவோட அவங்க அம்மா சிஸ்டர் வசந்தா அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை இந்த நாளையில் தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்குறதுக்காக மன்னிப்பு கொடுத்து ஆண்டவர் சிலையில் இருக்கும்போது மன்னிப்பு கொடுத்து பேசுகிற ஒரு வார்த்தையை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் அந்த வார்த்தையை நானும் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாக நான் ஒரு பாட்டு ஒன்று பாடுறேன்னு சொல்லி கேட்டேன். தள்ளாடி போகின்றார் இயேசு, தடுமாறி நடக்கின்றார். தள்ளாடி போகின்றார் இயேசு, தடுமாறி நடக்கின்றார். மனுகுல பாவ மீட்புக்காய் தள்ளாடி போகின்றார் இயேசு, தடுமாறி நடக்கின்றார். புழுவை போல துடிக்கின்றார், சிறகு உடைந்த பறவையை போல். புழுவை போல துடிக்கின்றார், சிறகு உடைந்த பறவையை போல். உன் பாவம் நீங்கிட இந்த பாடுகள், நம் பாவம் நீங்கிட இந்த பாடுகள். உணர்ந்து கொள் மனமே, உணர்ந்து கொள் மனமே. தள்ளாடி போகின்றார் இயேசு, தடுமாறி நடக்கின்றார். மனுகுல பாவ மீட்புக்காய் தள்ளாடி போகின்றார், தடுமாறி நடக்கின்றார். தாவழ்ந்து தாவழ்ந்து போகின்றார், இரத்தத்தின் பெருவெள்ளம் பாய்கிறதே. தாவழ்ந்து தாவழ்ந்து போகின்றார், இரத்தத்தின் பெருவெள்ளம் பாய்கிறதே. அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அந்த கேடுகள் உனக்காய்தானே. அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அந்த கேடுகள் உனக்காய்தானே. உணர்ந்து கொள் மனமே, உணர்ந்து கொள் மனமே. தள்ளாடி போகின்றார் இயேசு, தடுமாறி நடக்கின்றார். மனுகுல பாவ மீட்புக்காய் தள்ளாடி போகின்றார், தடுமாறி நடக்கின்றார். உனது நுகத்தை முறித்திடவே நுகத்தடியை சுமந்தாரே. உனது நுகத்தை முறித்திடவே நுகத்தடியை சுமந்தாரே. கசந்து போன உன் வாழ்க்கையை மாற்ற, கசந்து போன உன் வாழ்க்கையை மாற்ற, கசந்த காடியை ஏற்றாரே. உணர்ந்து கொள் மனமே, உணர்ந்து கொள் மனமே. தள்ளாடி போகின்றார் இயேசு, தடுமாறி நடக்கின்றார். மனுகுல பாவ மீட்புக்காய் தள்ளாடி போகின்றார் இயேசு, தடுமாறி நடக்கின்றார். கர்த்தருடைய வார்த்தைக்காக
இந்த வேலையில் சிலுவையில் ஏசப்பா இருக்கும்போது கல்லர்கள் இவங்களை சிலுவையில் அறைந்தவங்களை பார்த்து அவங்க சொல்கிறாங்க. கர்த்தருடைய வசனம் லூக்கா 23:34. இப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள் என்று இந்த வசனத்தை கொடுத்துருக்காங்க. ஏசப்பா சிலுவையில் இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னாக்கா, அவங்கள அடித்தவங்களை அவங்க மன்னிக்க சொல்கிறாங்க. அப்போ யார் அவர் சொல்கிறாருனாக்கா, அவரை அடித்து அவரை காயப்படுத்தி அவரை சிலுவையில் அரைஞ்சி அவர் பாதத்துக்கு கீழே இருந்து அவருடைய வஸ்திரங்களை சீட்டு போடுறாங்க. அதாவது அந்த குழுக்கள் சீட்டு முறையெல்லாம் யாருக்கு இந்த வஸ்திரம் வரும் என்று சொல்லிக்கொண்டு அவங்க சீட்டு போட்டு கொண்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து தான் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்கிறார். அப்போ நம்மளும் என்ன செய்யணும், நம்மளையும் ஜனங்கள் நம்ம வீட்டிலையோ குடும்பத்திலையோ மற்ற இடங்கள்லையோ இருக்கும்போது நம்மளை காயப்படுத்தி பேசுவாங்க, வேதனைப்படுத்தி பேசுவாங்க, அடிக்கிற மாதிரி பேசுவாங்க. அப்போ நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் தேவன் என்ன சொல்கிறாருனாக்கா, நீங்களும் என்னை போலவே நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு தேவன் சொல்கிறார். நீங்கள் இதை மன்னிங்க, நீங்கள் மன்னிக்காமல் இருக்கக்கூடாது, இது மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்கிறார். அப்போ அவர் அங்கே இருக்கிறவங்கள பார்த்து அவரை யாரும் சொல்லலை. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், வீட்டில் இல்லைங்கனாலும் சரி, பிள்ளைகள் கீழே விழுந்து அடிப்பட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்னா, அப்போ அந்த பிள்ளைகள் வீட்டில் சொல்லும், நான் கீழே விழுந்துட்டேன், நான் அடிப்பட்டேன்ட்டு வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லலாம். ஆனால் ஏசப்பா யாருக்கிட்டையும் அவர் சொல்லலை. அங்கே நிற்கிறவங்க சீஷர்கிட்டையும் அவர் சொல்லலை. அங்கே நிற்கிறவங்க அம்மா மரியாதை அவங்க சொல்லலை. அவருக்காக ஒரு கூட்டம் அங்கே இருக்குது, அந்த கூட்டத்திட்டையும் சொல்லலை. என்னை பிதாவிடத்தில் கூட அவர் சொல்லலை. என்னை இப்படி அடிச்சுட்டாங்க, என்னை காயப்படுத்தி என்னை சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க, என் உடம்பின் மேலே சீட்டு போடுறாங்கன்னு சொல்லி அவர் அதை சொல்லலை. சொல்லாமலே என்ன சொல்கிறாரு, உங்களை மன்னிங்க அப்படின்னு தான் சொல்கிறார். அப்போ நம்மளும் என்ன செய்யணும்னாக்கா, நம்மளை யார் நம்ம காயப்படுத்தி குற்றப்படுத்தி வேதனைப்படுத்தி நம்ம பேசினாலும் அதை நம்ம மற்றவங்கள்ட்ட சொன்னால் அது அடுத்தவங்கள்ட்ட அது பரவி போகும். அதபடி அதனால் மற்றவங்கள்ட்ட நம்ம அதை சொல்லாமல் நம்ம தேவனிடத்தில் ஏசப்பா நான் என்னை மன்னிச்சிருங்க, அவங்க என்னை செய்ததுக்காக நீங்கள் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது தேவன் என்ன செய்கிறாரு, அவங்களை மன்னிப்பார் என்று நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாத அப்போ மத்தேயு 6:12 வசனம். அப்போ அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, அதில் மத்தேயு 6:12 எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அப்போ ஏசப்பட்டு அவங்க கேட்குறாங்க, சீஷர்கள் நாங்கள் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும்னு சொல்லும் போது அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. ஆனால் இதில் ஒரு வசனத்தை தேவன் சொல்றார், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களுக்கு மன்னிங்க, எங்கள் கடன்களையும் மன்னிங்க என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம இதுவரைக்கும் நம்ம யாரையும் நம்ம மன்னிக்காமல் இருக்கிறோமோ அது நமக்கு கடனாக இருக்குது அப்படி என்று இருக்கு தேவனுடைய வசனம். நம்ம இதுவரைக்கும் நம்ம யாரையும் மன்னிக்காமல் நம்ம யாரும் நம்ம பேசலை நம்ம சொல்ல முடியாது. நம்ம சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் நம்ம யாரையும் குற்றப்படுத்தி காயப்படுத்தி வேதனைப்படுத்தி நம்ம பேசியிருப்போம், அதை நம்ம மன்னிக்காமல் இருப்போம். அது நமக்கு எப்படி இருக்குனாக்கா இப்போ அது கடனாக இருக்குது என்று இந்த வேதம் சொல்லுது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த கடனாக சேர்ந்து இருக்கிற அந்த பாவங்கிற அந்த கடன் நம்ம மற்றவங்களை பேசின அந்த கடன் மன்னிக்கப்படணும்னு சொன்னாக்கா நம்ம என்ன செய்யணும், அவங்கள போய் நம்ம மன்னிக்கணும். அப்போ நம்மளை பேசுகிறவங்களையும் நம்ம மன்னிக்கணும், நம்ம பேசுகிறவங்களையும் நம்ம மன்னிக்கணும். மன்னிக்கும் போது தான் நமக்கு மன்னிப்பு உண்டு. மன்னிக்காமல் நம்ம ஒருவர் அந்த பூமியில் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்காமல் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. மன்னிப்பு பூமியில் மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே போய் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம இருக்க முடியாது. அதனால் நமக்கு பாவங்கிற அந்த கடன் நம்ம அதை சேர்த்து வைக்காத படிக்கு இதுக்கு முன்னாடி நம்ம யாரையெல்லாம் பேசி நம்ம அந்த கடனாக நம்ம மன்னிக்க முடியாமல் இருக்கிறோமோ அதை விட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்ம யாரெல்லாம் பேசுகிறோம் அவங்கள மன்னிக்கணும். இப்போவும் நம்மளை யாருனாக பேசினாலும் நம்ம இருக்கிற இடத்துல வீட்டில் நம்ம பேசாமல் நம்ம இருக்க மாட்டோம், அதில் பேசுவோம், அதையெல்லாம் மன்னிக்கணும் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். அப்போ நம்ம கடனை எல்லாம் நம்ம மன்னிச்சிட்டோம்னு சொன்னாக்கா மறுபடியும் நம்ம என்ன செய்யணும்னா அவங்கக்கிட்ட நம்ம பேசணும். நம்ம மன்னிச்சுட்டு மறுபடியும் பேசாமல் நம்ம இருந்தோம்னாக்கா அப்போ நம்ம அது மன்னிச்சதுக்கு அர்த்தம் இல்லை. மறுபடியும் நம்ம அவங்ககிட்ட பேசினாதான் நம்ம மன்னிச்சிட்டோங்கிறது அது அர்த்தம். அது மட்டும் இல்லாத பேதுரு சொல்கிறார், ஏசப்பட்ட என் சகோதரன் என்னை நிந்திக்கிறான், நான் 3 தடவை மன்னிச்சா போதுமா கேட்கும்போது அவர் சொல்ல 7-7 தடவை நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அது வேறு யாரும் இல்லை, பேதுருக்கு கூடவே தான் இருக்கிறான் அந்திரேயா. அவன் தான் அவனை பேதுருவை நிந்திச்சுக்கிட்டு
வேதனைப்படுத்தி பேசிட்டு இருக்கிறோம். அதைத்தான் அவர் பேதுரு வந்து கேட்குறா, அப்போ 7 தடவை நீ வந்து மன்னிக்கணும்னு சொல்கிற. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம வீட்டில் இருப்பாங்க, நம்ம வேலை செய்கிற இடங்களில் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இருப்பாங்க. அவங்க குற்றப்படுத்தி பேசுவாங்க, நம்மளை குறைப்படுத்தி பேசுவாங்க, இதில் குறை அதில் குறைன்னு சொல்லிட்டு வேலையிலையும் வீட்லேயும் சரியில்லைன்னு சொல்லி குற்றப்படுத்தி குறைப்படுத்தி காயப்படுத்தியும் பேசுவாங்க. சில வீடுகள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், காயப்படுத்தி பேசுகிற காரியமெல்லாம் உண்டு. அப்படி பேசுவாங்க. அப்படி பேசும்போது நம்ம என்ன சொல்லணும்? அப்பா ஏசப்பா இவங்க தெரியாமல் பேசுகிறாங்க, இவங்கள வந்து நீங்கள் வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதைத்தான் அந்த ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? பேதுருவுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. நாமளும் அதே போலவே ஒருவருக்கு ஒருவர் நம்மளும் மன்னிக்கணும். அது மட்டும் இல்லாத இவங்க யோசேப்பை பாருங்கள். யோசேப்பு வந்து சகோதரருக்கு அவர் வந்து அவர் உதவியாக இருக்கார். யோசேப்புக்கு வந்து அவங்க சகோதரர் வந்து தீமை செய்கிறாங்க. தீமை செஞ்சாலும் அவங்களுக்குன்ட்டு ஒரு பஞ்ச காலம் வரும்போது அவங்க வந்து யோசேப்பை தான் தேடி வர வேண்டியதாக இருந்தது. வந்தோடனே அவர் செஞ்சார். ஆனாலும் ஒரு யாக்கோப்பு மரித்த உடனே அவங்க சகோதரருக்கெல்லாம் ஒரு பயம் வந்துருச்சு. அவங்க இப்போ நமக்கு இனிமேல் தீமை செஞ்சோம், நம்ம அவனுக்கு தீமை செஞ்சோம், நம்ம அவனுக்கு என்ன செய்வானோ தெரியலன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் வந்து உங்களுக்கு தீமை செஞ்சவங்களுக்கு நாங்கள் நன்மை செய்வேன், நான் வந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் நான் பராமரிப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பு சொல்கிறார். சொல்லிவிட்டு அவர் வந்து அப்படியே சும்மா இருக்கலை, மறுபடியும் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்கிறாரு, உதவியாக இருக்கிறாரு. அதே போல் தான் நம்மளை என்ன பண்ணோன்னா, நம்மளை யாரை நம்ம நிந்திச்சு அவமதித்து நமக்கு தீமை செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து நம்ம நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும், நன்மையை செய்யணும். அவங்களுக்கு ஒன்று உதவின்னு ஒன்று வரும்போது நம்ம ஓடி போய் அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். அப்போ தான் நம்ம அந்த பாவத்தை மன்னிச்சிட்டோங்கிற ஒரு அர்த்தம் உண்டு. உதவி செய்யாமல் நம்ம சும்மா இருக்கோம்னாக்கா அந்த பாவத்தை செஞ்சுட்டோங்கிற மன்னிச்சிட்டோங்கிற அர்த்தம் கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒவ்வொருவர் மன்னிக்கணும். யோசேப்பை போலவே நம்மளை மன்னித்து நம்மளும் இருக்கணும். அதுபோல் நம்மளும் நல்லா ஒருவருக்கு ஒரு மன்னிப்போம். எனக்கு மன்னிப்பு என்று கொடுத்துருக்குறாங்க. இந்த மன்னிப்பில் பேசுனதுக்கு அடுத்ததாக தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒருவருக்கு ஒரு மன்னித்து நம்மளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கணும். தேங்க்யூ அக்கா. பிரைஸ் லார்ட். அவங்க வசந்தா அக்கா வந்து she's such a blessing to us. அவங்க வந்து she's a woman of prayer. அவங்க இந்த சபைக்காக ஜெபிக்கிற ஜெபம் வந்து என்னென்னா அதுக்கு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க இந்த சபைக்காக அவங்க ஜெபிக்கிறாங்க. இங்கே எவ்வளோ பேர் நாங்கள் ஆரம்பத்தில் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் இந்த சபையை ஆரம்பிக்கிறப்ப ஒரு 10 பேர் தான் நாங்கள் உட்காந்துருப்போம். நாங்கள் அவ்வளோ ஜெபம் பண்ணும்போது அவங்க அவ்வளோ அதிகமாக ஆண்டவர் வந்து அதிக ஆத்துமாக்களை கொண்டு வருவாங்கன்னு சொல்லி அவங்க விடாமல் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. இன்றைக்கு அதை வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்நிய கண்கள் அல்ல நம் கண்களை காணும் என்று சொன்ன பிரகாரம் இந்த நாளில் அப்படியே கர்த்தர் நம்மளை வந்து பெருக பண்ணியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை நம்ம செலுத்துவோம். 2வது வார்த்தையாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசின 2வது வார்த்தை அந்த 2 கல்வனில் ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் சொன்னாரியா, இன்றைக்கு என்னோட கூட நீ பரதேசியில் இருப்பா என்று சொன்ன 2வது வார்த்தை பேசும்படிக்கு நம்ம மத்தியில் அவங்க சிஸ்டர் எஸ்தர் பாக்கியநாதன் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம பிரதர் சாமோட அம்மா. அவங்களுக்காக கூட ஆண்டவர் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு நம் மேலே மிகவும் அன்புள்ளவர். அவர் அதனால தான் நாம் பாவிகளாக இருக்கும்போதே நமக்காக அவர் என்ன செய்தார்? மரித்தார். அதனால அவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லியிருக்கிறது. இந்த நாளிலும் நமக்கு 2வது நம்ம பார்க்க போறதான வசனம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்னதான 2வது வார்த்தையை பேசும்படி என்னை சொன்னாங்க. அதற்கு இயேசுவோடு கூட 2 கள்ளன்களை 2 திருடர்களை 2 குற்றவாளிகளை என்ன செய்தாங்க? இயேசுவோடு கூட சிலுவையில் அறைந்தார்கள். 2 பேருக்கும் மத்தியில் இயேசு குற்றமில்லாத ஒருவராக நமக்காக சிலுவையிலே தொங்கினார். அதில் ஒருத்தன் வந்து என்ன சொல்றான்? நீர் கிறிஸ்துவானால் என்னையும் எங்களையும் உன்னையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி அந்த சிலுவையில அவன் மரணம் அடைய போகிற நேரத்தில் கூட அவனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் திரும்பவும் நமக்கு நம்முடைய ஆக்கினைக்காக நம்ம இப்பொழுது தண்டனையை பெற்றுக்கொள்கிறனே என்கிறதான ஒரு சிறிதளவு பயம் கூட இல்லாம திரும்பவும் இயேசுவை அவன் என்ன செய்கிறான்? இகழ்ந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் இப்பொழுது இயேசு ஒருவரை பார்த்து, ஒரு திருடரை, ஒரு கள்ளனை பார்த்து சொல்லுகிறார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். மெய்யாகவே என்று சொல்லுகிற வார்த்தை மிகவும் மேன்மையான வார்த்தை. உண்மையாகவே நீ இன்றைக்கு என்னுடனே கூட சிலுவையில பரதீசிலே இருப்பாய் என்று சொல்லி, கடைசி நேரத்தில் இப்படி ஒரு பரதீசின் பாக்கியம் கிடைப்பது மிகவும்
பாக்கியமான ஒரு நேரம். என்ன, யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்காது. ஆனா அவன் உலகத்திலே இருந்ததான நாட்களிலே பலவிதமான பாவங்களை செய்தவன் அவன். அதாவது சிலுவை என்பது மிகவும் கொடுமையான பாவம் செய்கிறவர்களுக்கு தான் அந்த நாட்களிலே சிலுவை என்கிறதான ஒரு மரணத்தை கொடுத்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த கல்லர் 2 பேரும் பயங்கரமான பாவம் செய்தவர்கள், அவர்களுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஆனால் இயேசு குற்றம் இல்லாத இயேசு, மாசற்ற இயேசு, நமக்காக மாசற்ற இரத்தத்தை சிந்துகிறவர், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக அவர் அந்த நாளிலே சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அது அப்பொழுது அந்த கல்லன் சொல்லுகிறான், அவனை இகழ்ந்து பேசும் பொழுது இவன் சொல்லுகிறான், நாம் நமக்குரிய தண்டனையை நாம் என்ன செய்கிறோம், அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நாம் என்ன பாவம் செய்தோமோ, நம்ம செய்த தண்டனை பாவத்துக்கெல்லாம், நம்ம செய்த குற்றத்துக்கெல்லாம் இப்பொழுது என்ன செய்கிறோம், தண்டனையை அனுபவிக்க போகிறோம். ஆனால் இவர் ஒரு குற்றமும் செய்யாதவர் என்பதை அந்த கள்ளன் அறிந்திருந்ததினால் அவனை பார்த்து கேட்கிறான், இப்பொழுது கூட உனக்கு பயம் இல்லையா, நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று சொல்லி அதற்கு முந்தின வார்த்தைகளே சொல்லி இருக்கிறான். அப்பொழுது இவனுக்கு ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இவனும் கள்ளன் தான், இவனும் பெரிய பாவம் செய்தவன் தான். ஆனாலும் அந்த கடைசி நேரத்தில் அவனுக்கு ஒரு மனம் திரும்ப வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வந்தது. இயேசுவை பார்த்த உடனே இயேசுதான் வழி, எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க இயேசுவால் மாத்திரம் நான் முடியும் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. இவர் ஒரு நீதிமான் என்கிறதான ஒரு நம்பிக்கை வந்தது. ஏன் சொன்னா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார், இவரிடத்தில் தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முதலாவது அவனுக்குள்ள ஒரு பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. இன்றைக்கு நமக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் என்று சொன்னால் நாம் இந்த பரதீசின் வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் நினைக்கிறோம் நாம் செய்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா தான் இருக்கோம், எந்த பாவமும் செய்யலைன்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு தலைவன் வந்து இயேசுகிட்ட வந்து கேட்கான், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் நிறைய காரியங்களை சொல்லிட்டு இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவன் என்ன செய்யறான், நல்ல ஐஸ்வர்யவானா இருந்ததுனால அவன் மனம் திரும்ப அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் திரும்பி போய்விடுகிறான். இன்றைக்கு நாமும் கூட அப்படிதான், நம்மிடத்துல ஒரு குற்றம், ஏதோ ஒரு குற்றம் இருக்கும். ஆனால் நாம் எல்லாத்தையும் சொல்லி நம்மளே நாமளே ஏமாற்றிக் கொள்ளாதபடி ஆண்டவர் இன்றைக்கு நம்மை நோக்கி அந்த திருடனை போல நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும்படியாய் அவன் திரும்பவும் அவன் சொல்றான், நாங்கள் செய்த பாவத்துக்கு தக்கபடி நியாயமான தண்டனையை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் பெறுவான் என்று சொல்லி இருக்கிறது. அதுபோல அவன் என்ன செய்யறான், தன் பாவங்களை தான் செய்த பாவங்களை எல்லாம் என்ன செய்கிறான், அவன் அறிக்கை இடுகிறான். முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. அர்த்தங்கள பாவங்களை அவன் என்ன செய்யறான், அறிக்கை இடுகிறான். அப்படி அறிக்கை இடும் பொழுதுதான் இயேசுவே என்னை இன்றைக்கு நினைத்தருளும் என்று சொல்லி அவன் அப்படி சொல்லுகிறதான காரியத்தை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு நம்முடைய இயேசு இன்றைக்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதை அறிந்த குற்றவாளி தன்னுடைய பாவங்களை கடைசி நேரத்தில் தனக்கு கிடைத்த வாய்ப்பை அவன் என்ன செய்து கொண்டான், அதை பயன்படுத்தி கொண்டான். ஆகையினால்தான் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே இன்றைக்கு என்னை நீர் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகும் பொழுது என்னை நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறான். நாமும் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஏசப்பா என்னுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத ஒரு குற்றம் இருந்தாலும் நான் அந்த பரதீசின் வாழ்க்கையை நான் பெற முடியாது என்று சொல்லி நாமும் ஒவ்வொரு நாளும் இயேசுவினிடத்திலே நம்முடைய பாவங்களை நாம் யோசித்து பார்க்கலாம். ஜெபிக்கும் பொழுது இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு, ஒருவேளை தினமும் ஜெபிப்போம், என்னுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி, என்னுடைய குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி சொல்லிவிட்டு போயிடும். ஆனா ஒரு நிமிஷம் யோசித்து இன்னும் என்னிடத்தில் என்ன குற்றம் இருக்கிறது என்று சொல்லி அந்த பரதீசுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுதுதான் அவரிடத்தில் இருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த திருடன் அதை நினைத்ததுனால அவன் அதை அந்த நேரத்தில் தான் அவன் உணர்ந்து கொண்டான். உணர்ந்து கொண்ட உடனே தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்ய அவன் ஆரம்பித்து விட்டான். நாமும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுதுதான் அந்த பரதீசின் வாழ்க்கையை பெற முடியும். அர்த்தாக்களை வெளிப்படுத்தல் 2:7 சொல்லி இருக்கு, நீங்க அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை உங்களுக்கு
தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஆதாம் ஏவாள் இழந்து போனார்கள். அன்றைக்கு அவர்களுக்கு அது கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு பரதீசுக்கு நீ வருவாய் என்று சொன்னால் அந்த ஜீவ கனியை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் என்னதான் ஆக வேண்டும்? பாத்திரவான்களாய் மாற வேண்டும். பேதுரு மனங்கசந்து அழுது அவன் தன் பாவங்களை எல்லாம் விட்டு மனம் திரும்பினான். ஆனால் யூதாஸ் காரியத்தை அதை இழந்து விட்டான். அதே போல இல்லாதபடி நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனங்கசந்து அவரிடத்திலே நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை தருவார். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியையும் புசிக்கிறதற்காக நமக்கு அந்த சான்ஸை அவர் தருவார். ஒரு சின்ன கதையை சொல்லி முடித்து விடுகிறேன். ஒரு ஆற்றுல பெரிய வெள்ளம் போய்கிட்டே இருக்கு. வெள்ளம் போய்கொண்டே இருக்கும் பொழுது அதுல ஒரு மாடு செத்து வந்து விழுந்துருது. உடனே அந்த மாட்டை பார்த்த உடனே மேல பறக்கிற கழுகு என்ன செய்யுது, நல்ல இறை நமக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லி மேலே வந்து உட்கார்ந்து அந்த இறையை சாப்பிட ஆரம்பிக்கு. அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது திடீர்னு அதிகமான வெள்ளம் வந்து ஒரு பிரிட்ஜுக்கு அடியில் அந்த மாடு போக வேண்டிய நிலைமை வரும்போது இந்த மாட்டோட சேர்ந்து இந்த கழுகு என்ன செய்ய போகுது, மறிக்க போகுது. அந்த கடைசி நேரத்தில் நான் எப்படியாவது பறந்துடணும்னு சொல்லி அது ட்ரை பண்ணுது. ஆனால் அந்த நகம் ஃபுல்லாக அந்த மாம்சத்துக்குள்ள பதிந்ததுனால அதால் பறக்க முடியல. நாமும் ஒருவேளை இன்றைக்கு நினைக்கலாம், ஆண்டோடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. நாம் பார்க்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது, நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடணும். அந்த கழுகை போல கடைசி வரைக்கும் அந்த மாம்ச இச்சையிலே நாம் இருப்போம் என்று சொன்னால் அந்த பரதீசின் வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கே ரட்சிப்பிய நாள், இன்றைக்கே ஆண்டவர் நமக்கு இரக்கத்தின் நாட்களை வைத்திருக்கிறார். இன்றைக்கே நாம் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். அவருடைய இரத்தத்தால் கழுவப்படுவோம். அந்த பரதீசின் வாழ்க்கையை நாம் அனுபவிப்போம். கர்த்தராக தேங்க்யூ அக்கா. பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்னும் அடுத்த மூன்றாவது வார்த்தையாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயையும் தனக்கு அன்பா இருந்த சீஷனை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையில தன்னுடைய தாயை பார்த்து ஆண்டவர் சொன்னாங்க, ஸ்திரியே இதோ அதோ உன் மகன் என்று சொல்லி. யோவானை பார்த்து ஆண்டவர் சொன்னாங்க, ஸ்திரியே இதோ உன் யோவானை பார்த்து சொன்னாங்க ஆண்டவர் வந்து இதோ உன் தாய் என்று சொல்லி இல்லையா. அந்த மூன்றாவது வார்த்தையை நம்ம மத்தியில் இருக்க பிரதர் ஜோயல் வந்து நமக்கு இப்போ ஷேர் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். நான் சீக்கிரமாக முடிச்சிடுவேன். நான் சீட்டு கடைசி நேரம் இருந்துச்சு. சரி, ஆண்டவர் நம்மோட பேசுவாராக. இந்த இந்த இடத்துல இயேசு வந்து சிலுவையில், நம்ம தெரியும் இயேசு சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறார். ஹி வாஸ் அட் ஹிஸ் லோவஸ்ட் பாயிண்ட். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அடி நிலையில் இருக்கிறதை போன்ற ஒரு சூழ்நிலை இல்லையா. ஹி வாஸ் அட் ஹிஸ் லோவஸ்ட் பாயிண்ட் இன் ஹிஸ் லைஃப். பார்த்தீங்கன்னா ஈவன் ஹிஸ் ஃபாதர், அவர் பிதாவை பார்த்து சொல்கிறாரு, ஏன் என்னை கைவிட்டீர். அதுக்கு அடுத்த 2 வசனங்களில் பார்க்குறோம்ல, ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்கிறாரு. அப்போ ஹி வாஸ் அட் ஹிஸ் லோவஸ்ட் பாயிண்ட் அட் அ டார்க்கஸ்ட் மோமெண்ட். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் இயேசு செய்த ஒரு காரியத்தை பாருங்கள். தன்னுடைய தாயை பார்த்து அதோ உன் மகன் என்றார். சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். ஈவன் தோ ஜீசஸ் டிசர்வ்ட் டு பி செல்ஃப் சென்டர்ட், தன்னை குறித்து யோசிக்க வேண்டிய நேரம் அது. நான் எப்படி என்னை காப்பாற்றிக் கொள்வது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும்போது இயேசு சொல்கிறாரு, ஹி வாஸ் ஸோ அதர்ஸ் சென்டர்ட், நாட் செல்ஃப் சென்டர்ட், நாட் செல்ஃப் ஃபோக்கஸ். தன்னை குறித்து யோசிக்காமல் தன்னுடைய தாயை குறித்தும் தன்னுடைய சீஷனை குறித்தும் யோசிக்கிறார். ஏன் அப்படி யோசிச்சார்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரித்திரத்தில் வாசிக்கிறோம். பைபிளில் இல்லை, யோசேப்பு, அதாவது இயேசுனுடைய தகப்பனார், அவர் 12ஆம் வயது, அதுதான் நம்ம பைபிளில் வந்து கடைசியாக ஜோசப் பற்றி வாசிக்கிறோம். அவர் தேவாலயத்துக்கு இயேசு சிறு பிள்ளையாய் போகும்போது 2 பேரும் சேர்ந்து, நானும் தகப்பனும், மரியாள் சொல்கிற, நானும் தகப்பனும் சேர்ந்து உன்னை தேடினோமே, உன்னை காணுமேன்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த சரித்திரம் இல்லையா. தேவாலயத்தில் இயேசு பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். அப்போ தான் கடைசியாக நம்ம பார்க்குறோம். அந்த 12ஆம் வயதிலிருந்து 30ஆம் வயது இயேசு ஊழியத்திற்காய் வருகிறார். 30ஆம் வயதில் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே யோசேப்பு காணப்படவில்லை. இயேசு தாய் மாத்திரம் அழைக்கப்பட்டிருக்கிறத நாம் பார்க்குறோம் யோவான் 2ஆம் அதிகாரத்தில்.
அப்போ யோசேப்பு மரித்து போனான் என்பது சரித்திர ஆராய்ச்சியில் எல்லாரும் அக்ரி பண்ணக்கூடிய ஒன்று. அப்போ யோசேப்பு இல்லாத ஒரு குடும்பம், மூத்த மகனா இயேசு இருக்கிறார். இப்போ இயேசுவும் மரிக்க போகிறார். அப்போ ஒரு தாயினுடைய இருதயம் நமக்கு நன்றாய் தெரியும். இந்த வசனத்தை தான் ரோமன் கத்தோலிக்கர்கள் இயேசு இப்படி சொன்னதுனால, இதோ அதோ உன் தாய் என்று சொன்னதுனால அநேகர் அதை மாற்றி பேசுகிறத நாம் பார்த்துருக்கிறோம் இல்லையா? ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா ஒரு 3 காரியத்தை நான் வேகமாய் சொல்ல போகிறேன். முதலாவது, இயேசு ஈவன் தோ இட் வாஸ் இஸ் லோவஸ்ட் மோமெண்ட், டார்க்கஸ்ட் மோமெண்ட், இருண்ட ஒரு சூழ்நிலை, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, பிதாவே தன்னை கைவிட்டு விட்டாரோ என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் he was willing to care for his mother. He was willing to care. அவர் ஆசை கொண்டிருந்தார். அவர் அதை செய்யும்படி ஆசை கொண்டிருந்தார். ஏதாவது என் தாய்க்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆசையோடு he was there. He was willing to care. ரெண்டாவது, Jesus, even though he was at his weakest moment, he was able to care. இதிலிருந்து நமக்கு என்ன கற்றுக்கொள்ள முடியும்னா, ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலும் இயேசு அன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அவரால் இறங்கி வந்து எந்த உதவியும் செய்ய முடியாது. அந்த சூழ்நிலையிலும் தன் தாய்க்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பாரே. ஆனால் இப்பொழுது இயேசு எங்க இருக்கிறார்? பிதாவின் வலது பார்சத்தில் மகிமையோடு வீட்டிருக்கிற இயேசுவானவர் இப்ப எவ்வளவு நமக்கு செய்ய முடியும்? அல்லேலூயா. He is able to care. He is able to help us. நமக்கு உதவி செய்ய அவராலே முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் நமக்கு உதவி செய்ய முடியும். அதை தான் நம்ம அங்கிருந்து படிக்கிறோம். அவர் even though he was at his lowest moment at that point, he was willing and he was able to help. ஆனால் பாருங்க, இப்போ இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் எபேசியர் 1:20 யாராவது ஒருத்தங்க வாசிங்க பார்ப்போம். எபேசியர் 1:20. எல்லா நாமத்திற்கும் மேலாய், எல்லா கர்த்தத்துவத்திற்கும் மேலாய் உயர்ந்திருக்கத்தக்கதாக யார் உயர்த்தப்பட்டிருக்கிறார்? இயேசு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அப்படின்னா he is now able to help us. Hallelujah. நமக்கு உதவி செய்ய வல்லவராக பிலிப்பியர் 4:19 வாசிக்கிறோம்ல. My God shall supply all my needs according to his riches in glory. அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நமக்கு உதவி செய்ய, நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராக அவர் இருக்கிறார். கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். பாருங்க, இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். நான் இப்போ நம்மளுடைய கடைசி சூழ்நிலையில் நம்ம எல்லாம் இந்தியாவில் நம்ம சொந்தக்காரங்களில் பார்த்துருக்குறோம். மரிக்கிற ஒரு மனிதனை பார்த்துருக்குறோம். மரிக்கும்போது என்ன கேட்போம்? என் அக்கா எங்கே, என் அண்ணன் எங்கேன்னு கேட்போம். என் தங்கச்சி எங்கே போனா அப்படியாவது ஒரு வார்த்தை கேட்போம். அவங்களாம் வரலையா, நீங்கள் ஒன்றும் சொல்லலையா அப்படின்னு கேட்போம். ஆனால் இயேசு தன்னுடைய தாயை ஒப்பு கொடுக்கும்போது தன்னுடைய சகோதரர் இடத்துல ஒப்பு கொடுக்கவில்லை. He didn't call for his brothers. இயேசுவுக்கு சகோதரர்கள் இருந்தார்கள், சகோதரிகள் இருந்தார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். இயேசுவை தேடி ஒரு முறை வருகிறதை நாம் சுவிசேஷங்களில் வாசிக்கிறோம். அவர்கள் தேடி வருகிறார்கள். இயேசு சொன்னார், என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் யாரோ அவர்களே என்னுடைய தாயும் சகோதரமாய் இருப்பார்கள் என்று இயேசு சொன்னார். அப்போ he didn't search for his natural brother or blood related brothers and sisters. ஆனால் பாருங்க, இயேசு தன்னுடைய தாயை he handed it over to his disciple, a loving disciple என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் தன்னை குறித்து எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்போ இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், that was the beginning of church. சபையினுடைய அஸ்திபாரம் சிலுவையிலே போடப்பட்டது. அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதித்த, சொல்லுங்க, எதனால சம்பாதித்தார்? சபையை இரத்தத்தாலே சம்பாதித்தார். அந்த சிலுவையிலிருந்து இயேசு சொல்கிறார், தாயை பார்த்து இதோ உன் மகன், மகனை பார்த்து இதோ உன் தாய். எதை குறிக்கிறது தெரியுமா? It's not the blood relationship anymore, but the relationship that's purchased by the blood of Jesus Christ. கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட தொடர்பு. நாம் எல்லாம் உட்கார்ந்துக்கிறோம் பாருங்க, as brethren, as same as people washed by the blood of Jesus Christ. நாம தான். அதனால தான் இயேசு ஒரு இடத்துல சொல்லுவார், பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை மட்டும் வாசனம் முடிக்கும் போது விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம்
29-30 வசனங்களை வாசிங்க. மார்க் 10:29-30 கவனமாய் கவனிங்க. அதற்கு இயேசு பிரதித்திரமாக அதற்கு இயேசு பிரதித்திரமாக என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையில் துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் அடைவார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க எல்லாரும் வீட்டை விட்டுட்டு வந்துட்டீங்க. அது முந்தின 28ஆம் வசனத்துல பாருங்க, பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, we have left everything and come after you. இதற்கு என்ன சொல்லுகிறீர்கள் என்று இயேசு இடத்துல கேட்கும்போது தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே, in the present age, இங்கிலீஷ்ல வாசி பார்த்தீங்கன்னா, in this present world, in this present age, he will receive persecution. along with that என்னெல்லாம், வீடுகள், நிலங்கள், சகோதரர் சகோதரிகள், தாய்கள், பிள்ளைகள், நிலங்கள், எத்தனை மடங்கா தருவேன்னு சொன்னார்? 100. அது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவர் சொன்னார், I am going to form my church. நான் என்னுடைய சபையை ஸ்தாபிக்க போகிறேன். அங்கே அநேகம் தாய்மார்கள் உங்களுக்கு உண்டாயிருப்பார்கள், அநேகம் தகப்பன்மார்கள் உங்களுக்கு உண்டாயிருப்பார்கள், அநேகம் சகோதரிகள் உங்களுக்கு உண்டாயிருப்பார்கள். Jesus formed his spiritual family at the cross. அதனால தான் இயேசு தன்னுடைய சொந்த சகோதரன் சகோதரியை தேடவில்லை. He didn't call for எங்க என்னுடைய மூத்த அண்ணன் எங்க அல்லது தம்பி எங்க சொல்லவில்லை. He said, here is your son, here is your mother. ஆண்டவர் வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவர். ஏனென்றால் அவர் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். When he could care for his mother at the cross of Calvary, he is able and willing. அவர் ஆசையாயிருக்கிறார், விருப்பமுள்ளவராயிருக்கிறார், அவர் வல்லமை பொருந்தினவராய் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். சபையை ஸ்தாபித்ததன் முக்கிய நோக்கம் என்ன? He wanted to build a community as a family, as one family in Christ. சகோதரர்களையும் சகோதரிகளையும் தகப்பன்மார்களையும் தாய்மார்களையும் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தியிருக்கார். கர்த்தர் வார்த்தையை ஆசீர்வதிப்பாராங்க. தேங்க்யூ பிரதர் ஜோயல். அவங்க சொன்ன மாதிரி இது வந்து லாஸ்ட் மினிட் அவங்க சீட் அவங்க பேரில் விழுந்தது. பிகாஸ் somebody else was supposed to share. இன்னைக்கு காலையில் தான் அவங்க வந்து சொன்னாங்க, இன்னைக்கு வந்து அதை வந்து அவங்க கேன்சல் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்தது. ஸோ அந்த டைமில் யார் அப்படின்னு எங்களுக்கு திங்க் பண்ணவே முடியல. ஸோ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் தான் அவங்க ஜோயல்கிட்ட அவங்க பாஸ்டர் அலெக்ஸ் கேட்டாங்க. அவங்க உடனே இமீடியட்டாக ஓகேன்னு சொன்னாங்க. தேங்க்யூ பிரதர் ஜோயல் அண்ட் ஈவிக்ஸ். தே ஆர் சச் அ பிளஸ்ஸிங் டு அவர் சர்ச். அவங்க வந்து ரொம்ப ஆசீர்வாதமாக நம்ம சபைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. கர்த்தர் இன்னும் அவர்களை பயன்படுத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். அடுத்து நமக்கு ஆண்டவராக இயேசு பேசின அந்த 4th வேர்டு, 4வது வார்த்தையாக, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற வார்த்தையை நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் அமல் அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க இப்போது நம்ம மத்தியில். Praise the Lord. I'm here to share 4th word of Jesus Christ on the cross. Reading from Mark 15:34. Now, when the 6th hour had come, there was darkness over the whole land until the 9th hour. And at the 9th hour, Jesus cried out with a loud voice, saying, Eloi, Eloi, lama sabachthani, which is translated, my God, why have forsaken me? தமிழில் 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்ற மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்ற அர்த்தமா. இது நிறைய இதில் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வசனத்தை வந்து மேத்யூ 27:46 அதுலேயும் குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த வசனத்துக்கு பிறகு மார்க் 15:37 இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53:4
உள்ள வசனம் நிறைவேற்றும்படி மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களையும் சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அவருடைய பீட்டர் 1 பீட்டர் 2:24 அதை ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கிறது. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழுவுகளால் குணமானோம். இந்த 4th வேர்ட்ல ஜீசஸ் கிரைஸ்ட் கிராஸ்ல எவ்வளவு பொறுக்க முடியாத ஒரு வேதனையை அனுபவித்திருக்கிறார். அண்ட சகாசரத்தையும் தன் காலடியிலே வைத்திருக்கிற தேவன், பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த தேவன், இந்த உலகத்தினுடைய எல்லா ராஜாக்களும் ராஜாவா இருக்கிற தேவன், அவரே தன்னை வேதனையாக அவர் தேவனே தேவனே என்னை ஏன் கைவிட்டீர், அப்பொழுது என்ன நடந்திருக்கும் என்று சுத்தி இருக்க மக்கள் சிந்திக்கும் பொழுது அவர் வலியினாலே துடிக்கிறார். மேபி சிலுவையிலே அறைந்ததனால் அவருடைய வேதனையினால் துடிக்கிறார். வேதனையினாலே அவர் தேவனே தேவனே என்று என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொல்கிறார் என்று நினைத்திருப்பார்கள். அவரை ஒரு நிமிடம் நினைத்து பார்க்க வேண்டியதாவது, முழு உலகத்தின் பாவங்களும் இயேசுவின் தோள் சுமத்தப்பட்டது. என்னுடைய பாவங்களும் உலகத்தினுடைய முழு பாவங்களும் அவருடைய தோள் மேலே சுமத்தது. அந்த நேரத்திலே இயேசு உலகத்தின் எல்லா பாவத்தையும் சுமந்தவராய், தன் பரிசுத்தத்தை இழந்தவராய், பிதாவின் தரிசனத்தை விட்டு பிரிந்தவராய், பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டவராய், இந்த கல்வாரின் சுமை அவருக்கு பெரியதா இருந்தது. அவருடைய பிசிக்கல் வேதனை கிடையாது, எல்லா பாவங்களும் அவர் மேலே சுமக்கப்பட்டது. அவருக்கு அதிகாரத்தின் பிசாசுகளின் சேனைகளுடனே போராட்டம் இருந்திருக்கும். அதனாலே தானே இல்லையன்றி அவருடைய பிசிக்கல் பேர்டனால் அவர் வேதனையாகல, அதற்காக அவர் வேதனைப்படல. பிதாவின் முகம் மறைக்கப்பட்டவராய் அந்தகார லோகாதிபதியின் போராட்டத்துடன் தன் வார்த்தைகளை இயேசு கல்வாரின் சிலுவையில் பேசுகிறார். அவருக்கு எப்பொழுதும் அவர் Jesus never ever had a disconnect with God the Father. அவர் அதை பொறுக்க முடியவில்லை. நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் உலகமே இருட்டாக அவருக்கு இருளாக இருந்து அவருக்கும் பிதாவுக்கும் உள்ள ஒரு அன்பை துண்டிக்கப்படுகிறது. அவரை விட பரிசுத்தர் யாரும் இந்த உலகத்தில் இல்லை. அளவில்லாத இந்த உலகத்தின் பாவங்களை அவர் தோளில் சுமந்ததனால் அந்த இருள் அவரை தன் பிதாவை பார்க்க முடியாமல் போனது. அந்த வேதனையினால்தான் அவர் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். பிகாஸ் அவர் ஒவ்வொரு நாளும் பிதாவோட எப்பொழுதும் அந்த உறவாடல் இருக்கும், அந்த பிணைப்பு இருக்கும். ஆனால் இந்த ஒரு தருணம் மட்டும் அந்த பாவம், நம்முடைய உலக பாவங்களை எல்லாம் மறைத்திருக்கும் பொழுது ஒரு வேதனை பொறுக்க முடியாமல், அவர் பிதாவை பார்க்க முடியல. ஆனால் உலகமோ அந்த நேரத்தில் இவர் வழி தாங்க முடியாமல் தன் எலியாவை கூப்பிடுகிறார் என்று எண்ணியிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய சிந்தனைக்கு நாமே ஆராய்ந்து பார்ப்போம். Are we having one-on-one relationship with Jesus? நம்முடைய பாவங்கள் ஒவ்வொருவரையும் பண்ணும் பொழுது நம் பாவங்கள் அவர் தோளிலே சுமக்கப்படுகிறோம். அவரை ஒவ்வொரு தடவையும் நம்ம பாவங்கள் பண்ணும் பொழுது நாம் நினைத்து பார்க்க வேண்டியது, நாம் எந்த அளவுக்கு அவருக்கு வேதனை கொடுக்கிறோம் அதை நம்ம நினைவு கூற வேண்டும். நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஏற்றுக்கொண்டாரே, அதனால் நாம் குணமாய் இருக்கிறோம். அதை நினைவில் வைத்துக் கொள்வோம். இந்த நேரத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரிலேஷன்ஷிப், வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கிறது அதை சிந்தித்து பார்த்தோமாக. ஒரு நேரம் அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறதோ அப்பொழுது நம்ம பாவம் செய்வதை கண்டிப்பாக குறைப்போம். அதைத்தான் நீங்க உணர்த்துறார். நம்முடைய ஒவ்வொரு பாவங்களும் அவருக்கு எப்படி சுமையாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது அப்படின்னு சிந்தனையை நான் விட்டு செல்கிறேன். ஆமென்.
Praise the Lord. Thank you, brother, for sharing. Praise the Lord. அவங்க பிரதர் அமல் அண்ட் அனிச்சா அவங்கள வந்து ஆண்டவர் இந்த சபையில் தூணாக வைத்திருக்கிறார். ஆரம்பத்துலேருந்தே அவங்க எங்கள் கூட இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து அவங்கள பயன்படுத்துகிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக நம்ம மத்தியில் சிஸ்டர் நான்சி ஜான் இருக்காங்க. ஆண்டவராக இயேசு சிலுவையில் பேசின அந்த 5th வேர்ட் 5வது வார்த்தையாக தாகமாக இருக்கிறேன் என்ற வார்த்தையை அவங்க இப்போ நமக்கு மெடிடேட் பண்ணுவாங்க. Let's pray. I just want to sing a few lines of a song. தாகமின்றி நாவரண்டு தங்கமே நீ மங்குதே ஏகபாரன் கண்ணாயர்ந்து எத்தனாய் எங்குறாள் உருகாயோ நெஞ்சமே நீ Thank you, Jesus, for giving us the opportunity to meditate the struggles you have gone through on the cross for our salvation, for our sins. Help us through the Holy Spirit to understand the pain you have endured on the cross for us. In Jesus' name I pray, amen. So, it's almost few moments before the death of our Lord and Savior. Jesus uttered the word, I thirst. John 19:28 says, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து தேவ வாக்கியம் நிறைவேற்றத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். 4 சுவிசேஷத்துல ஜானை தவிர்த்து வேற எதுலையுமே இது வந்து குறிப்பிடப்படலை. ஜீசஸ் வந்து அவர் இந்த பூமியில இருக்கும்போது he has done so many miracles. தண்ணி வச்சு அவர் நிறைய பண்ணியிருக்கார். கானாவு கல்யாணத்துல பண்ணியிருக்கார். கடலையும் காற்றையும் அடக்கினவர். he walks on the water. இந்த மாதிரி எவ்வளவோ miracles அவர் பண்ணியிருக்கார். அப்படியெல்லாம் பண்ண தெரிஞ்சவருக்கு அந்த இடத்துல அவருக்கு தண்ணி வர வச்சுக்க தெரியறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. பட் he didn't do that. ஏன் பண்ணலைன்னு Philippians 2:8 போட்டிருக்கு. சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார், பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தவராய் தாகமாய் இருக்கிறேன் என்றார். அவர் வந்து பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றணுன்றதுல வெரி ஸ்ட்ராங்கா இருந்தார் அவர். ஸோ அவர் அந்த மோட்டிவ்ல இருந்து அவர் கொஞ்சம் கூட இங்கே அங்கே விலகலை. அந்த பீரியட்ல வந்து சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது. வெள்ளை போளம் கலந்த வைனை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ பெயின் கில்லர். அதனால அவங்க வந்து சிலுவையில் அடிக்கும் போது துள்ள மாட்டாங்க. ஆனா அதை கொடுத்தப்பையும் மார்க் 15:23 போட்டிருக்கு, he didn't drink that. He wants to go through the pain for us. He wants to do the sacrifice for us. ஜீசஸோட தர்ஸ்ட் வந்து இட் கேன் பி டிவைடட். நான் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து சாதாரண உடம்புல இருக்கிறவங்களுக்கு தாகம், நமக்கெல்லாம் எடுக்கிற ஒரு தாகம். ரெண்டாவது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேணுங்கிற அந்த தாகம். ஸோ இந்த 2 தாகமாக நான் வந்து பிரிச்சிருக்கேன். ஜீசஸ் வந்து he was both man and the God on the cross. அப்போ அவருக்கு வந்து நம்மளை மாதிரி தாகமும் எடுத்திருக்கும், நம்மளை மாதிரி பசிச்சிருக்கும், டயர்டாக இருக்கும். அந்த அவ்வளோ மணி நேரம் அந்த உடம்பை அடித்து துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி இவ்வளோ நேரம் ட்ராக் பண்ணப்போ அவங்களுக்கு அதே மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ ஜான் 19:29 காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டு இருந்து அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயின் இடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். ஸோ இங்கே வந்து மென்ஷன் அ பிளான்ட் கால் ஹிசப். ஸோ ஏன் வந்து பைபிளில் இந்த பிளான்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா இது 2 இடத்துல இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரொடியூஸ் ஹியர் 3 prophetic patterns I could see from the scripture. The first one is Jesus became thirsty. அவர் தாகமாய் இருந்தார். சங்கீதம் 22:15 என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளியிலே போடுகிறேன் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இட் வாஸ் லாங் பிஃபோர் இட் செட் தட். தாவீதோட சங்கீதத்தில் இப்படி ஜீசஸ்னு ஒருத்தர் பிறந்து வருவார், அவருக்கு இப்படிலாம் நடக்கும். ஸ்பெசிஃபிக்காக அவர் வந்து
எவ்வளோ வறண்டு போய் இருக்கும் அவர் நாக்குன்றதே அது மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ Psalm 22 is often called crucifixion psalm. So this terrible thing happened on the cross for Jesus. So the second one is bitter wine to drink. இதுவும் சங்கீதத்திலே இருக்கு 69:21ல. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். So this is also happened on the cross. ஒரு sour vinegar வந்து they gave Jesus to drink. That is exactly happened on the cross. The third one is a very good point, hyssop plant. So hyssop plant வந்து ஏன் இங்கே வந்து அது வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஏதோ ஒரு ப்ரஷ்ல வச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்கலாம். பட் why hyssop? எக்ஸோடஸில் யாத்ராகமம் 12:21 ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியிலே இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் இரத்தத்தை வாசல் நிலைக்காலிகளில் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்காலின் இரண்டிலும் தெளியுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. சாரி அபவுட் மை தமிழ். ஸோ காட் வந்து he wants to free the Israelites from the slavery from Egypt. அப்போ வந்து அவர் வந்து பார்வோன் மன்னன் கிட்ட விடுவிக்க சொல்லி மோசஸ் கேட்டப்போ அவன் விடலை. ஸோ பிளேக் ஆஃப்டர் பிளேக் வந்து காட் வந்து சென்ட் பண்ணார். ஸோ ஒன்ஸ் ஃபைனலி அவர் என்ன எடுத்தார்னா த பிளேக் ஆஃப் ஆல் த டெத் ஆஃப் த எவ்ரி ஃபர்ஸ்ட் பார்ன். ஸோ அது அனுப்பும்போது காட் கேவ் அ ஸ்பெசிஃபிக் வே டு ப்ரொடெக்ட் த இஸ்ரலைட்ஸ். அவங்க வீட்டில் வந்து ஒரு பாஸ்ஓவர் லேம்பை வெட்டி அதோட ரத்தத்தை எடுத்து நீங்கள் உங்களோட டோர் போஸ்டில் தெளிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த தெளிச்சுக்கோங்கன்னு சொன்னப்போ அது யூஸ் பண்ணது தான் அந்த ஹிசப் பிளான்ட். அதில் முக்கி தான் அவங்க தெளிப்பாங்க. ஸோ சேம் அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் அப்படியே வச்சுட்டு கோ பேக் டு த நியூ ஒன். இங்கேயும் அதே ஹிசப் பிளான்ட்டை முக்கி தான் அவருக்கு அந்த இதில் தண்ணி அந்த சார் வைனை கொடுப்பாங்க. ஸோ நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, அன்னைக்கு ஜீசஸ் வந்து கிரைஸ்ட் வந்து பழைய ஏற்பாட்டில் அந்த ஹிசப் பிளான்ட்டை யூஸ் பண்ணி அந்த டோர் போஸ்டில் தெளித்து தான் அந்த மனுஷங்களுக்கு இஸ்ரேலைட்ஸ்க்கு ஃப்ளஷ்ஷில் இருந்து டெத்தில் இருந்து ஃப்ளஷ்ஷுக்கான டெத்தில் இருந்து காப்பாற்றினார். அதே இது நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஜீசஸ் வந்து அதே கால்வரியில் கிராஸில் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் சால்வேஷனுக்காகவும் நம்மளோட பாவத்துக்காகவும் இங்கே உயிர விட்டார். அன்னைக்கு அந்த ஜனங்களை அவர் காப்பாற்றினார். இன்னைக்கு நம்மளை இவ்வளோ தூரம் காப்பாற்றிட்டு இருக்காரு. ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் வாட் வி ஆர் டூயிங் இன் த வேர்ல்டு. ஸோ நம்ம வந்து ஜீசஸை வந்து நம்ம வந்து அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் ரத்தம் சிந்தின போது நம்ம பாவத்தெல்லாம் ஒரு நிமிஷம் எண்ணி பார்க்கணும். நம்ம வந்து வாட் வி ஹவ் டன், நம்ம வந்து இது வந்து கோஇன்சிடென்ஸ் கிடையாது, யாரும் நமக்காக இதை செய்ய மாட்டாங்க. ஸோ வி ஹாவ் டு திங்க் அபவுட் இட். கடவுள் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்தாரு. நம்ம வந்து அவருக்கு வந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணுன்ற தாகம் அவருக்கு நிறையாவே இருந்தது. அதை விட நம்மளை வந்து பாவத்திலேருந்து மீட்கணுன்ற தாகமும் அவருக்கு இருந்தது. அதே தாகம் நமக்கும் வேணும். நம்ம மட்டும் ரட்சிப்பில் வந்துட்டோம், நம்ம ஃபேமிலி மட்டும் வந்துட்டாங்க, முடிஞ்சிருச்சு. நம்ம கூட இருக்கிறவங்களையும் அந்த ரட்சிப்பில் வழி நடத்தணும். அந்த தாகம் நமக்கு வேணும். தேங்க்யூ. தேங்க்யூ நான்சி. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அருமையாக தமிழில் நான்சி பேசி நிறைய வசனங்களை வாசித்தது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவங்க எப்பயும் இங்கிலீஷ் பைபிள் தான் ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம 6வது வார்த்தையாக ஆண்டவர் இயேசு பேசின வார்த்தை வந்து நம்ம மத்தியில் இட் இஸ் ஃபினிஷ்ட், முடிந்தது என்ற வார்த்தையை நம்ம மத்தியில் இருக்க மெலிட்டா ஜூலியட் வந்து ஷேர் பண்ணுவாங்க. Praise the Lord. We are going to meditate on the 6th word. It is finished. எல்லாம் முடிந்தது. எனக்கு நான்சி மாதிரி தான். Please forgive me. Turn with me to John 19:30. When Jesus had received the sour wine, he said, "It is finished," and bowing his head, he gave up his spirit. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். I would also like to read John 17:4. I have glorified you on the earth. I have finished the work which you have given me to do. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று இயேசு சொல்கிறார் இந்த வசனத்தில். Hallelujah. So the title for today's meditation is "It is finished."
but he is not finished with me yet. Hallelujah. Jesus finished and completed the plan of redemption of mankind on the cross. It was a divine exchange of sins for our salvation. He died for our sins. நம்மளுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார். He fulfilled every commandment. The plan did not go halfway. ஏசப்பா நினைச்சிருந்தா சிலுவையில இருந்து பாதியில இறங்கி போயிருக்கலாம் ரொம்ப வலிக்குதுன்னு. But he did not do that. நம்மள நிறைய பேர் அப்படிதானே. We go halfway and we said maybe it's not my thing, it's not my cup of tea and we come back. But Jesus did not do that. He fulfilled every commandment of the Father and every prophecy in the scripture. It is finished. What he says in the verse is not a cry of exhaustion or it's not out of pain. It's but a cry of completion, that he's finished redeeming the humankind. He's made us sons and daughters. So we have all been redeemed for a price. Hallelujah. We've been called for a divine purpose. God was not finished with a lot of people in the Old and New Testament. He was not finished with Abraham, who was too old, and Sarah, whose womb was dead. He was not finished with Esther. She was an orphan and she was taken to the palace with, she was abducted in fact, and she became queen to save the entire nation. And God was not finished with Ruth, a widow who had no plans or she didn't know what her future would be. God was not finished with David. He was a king anointed by God, but still did not want to listen to what everything God said. He was falling every time, multiple times, but still God was not finished with him. God was not finished with Samson. Even though he was a strong man, he was disobedient, but God was not finished with him. God was not finished with Jonah. He was a prophet. And prophets have to, give God's word to the people, but he still did not want to listen to God. But he still used him later. God was not finished with Moses. He had a very bad temperament and he did not know to speak properly. He couldn't articulate properly, but still God chose him to lead the Israelites. God was not finished with Saul, who persecuted Christians. Then he went around spreading the gospel around the world. So God is not finished with any of you sitting in this room. Hallelujah. He's not a God who abandons you. அவர் நம்மள பாதியில விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. He will sustain you and lead you till you finish your race. We have been chosen for a time such as this, and let his light shine through us. You are not here by accident, but God has put you here with a divine purpose. He has put you here with an intention. Hallelujah. You've been set apart for a specific calling he has for each one. So let us understand that. And people around us might discourage us. They might, we might doubt ourselves most of the times. But when God places a calling in your life, no human opinion, no setback, no obstacle can take it away from you. Your calling is not based on what the world says about you or what you think about yourself or your past, your mistakes, your plans for the future, nothing. The enemy tries to tell you that you are not good enough, but maybe you feel you're too broken or you're too unworthy or you're too ordinary or you don't have the skills to do it. But look at all the people God used throughout the Bible. They were young and old. They were virgin and a prostitute. They were weak and strong. They were educated. They were fishermen. They were rich, poor, obedient, disobedient, hot-tempered, cool-headed. But God used all sorts of people. Amen? Amen. So turn with me to Hebrews 12, verses 1 and 2. Therefore, since we are surrounded by such a great cloud of witnesses, let us lay aside everything that hinders and the sin that so easily entangles. Let us run with endurance the race that is set before us, fixing our eyes on Jesus, the author and finisher of our faith. For the joy set before him, he endured the cross, despising the shame, and has sat down at the right hand of the throne of God. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். Hallelujah. We need to be consistent. We need to be focused. We should not focus on the circumstances or things that are going to come in between. Christ has set a very good example for us. He finished what he started. Hallelujah.
So he did everything that was necessary to redeem us. He did everything that was necessary to make us sons and daughters. So don't get distracted. Your reward is going to be in heaven. So on this Good Friday, I would encourage you to ask God to help you. And let's all buckle up and finish our race. Ask him for his guidance. Ask God for his strength. The plan to redeem you and make you his sons and daughters is finished. But he is not finished with you yet. No matter wherever you are in life, everything in front of you, some might, you have a bright plan, or some may say, I don't know what to do next, but don't worry about it. The author and finisher of our faith is holding our hand. And I'm here to tell you that his plan to redeem us is finished. That's why we're all sitting here as a church. But he is not finished with you yet. Amen? He is going to do great things through all of you sitting here. Acknowledge that anointing that's on us. Understand it, accept it. Yes, God, you have something for me. And so I want to, go to God with an expectation. God, do something with me. Allow God to rearrange you or make you more a fit person to finish this race. So, stop, quit being stubborn. I don't want to share my testimony right now, it's long. So quit being stubborn. Let God do the work. Our Lord and Savior, Jesus Christ, will never leave your side or not forsake you. Avar namme kaividigira devan alla. Till our last breath, he is faithful to lead us. Hallelujah. Can we all say it together? He is not finished with me yet. Hallelujah. He is not finished with you yet. God bless you all. Thank you. Praise the Lord. Thank you, Melita. Melita and the brother Christy, they are such a blessing to us. They are answer to our prayers actually. Whenever worship leader, brother Joel, evenings அவங்க இல்லாத டைமில் இங்கே வர்ஷிப்பை லீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். ஸோ தேர் ஆன்சர் டு அவர் ப்ரேயர். ஸோ வென்எவர் ஜோயல் ஈவிங்ஸ் அவைலபிள் இல்லாத டைமில் அவங்க இங்கே வர்ஷிப்பை இங்கே நமக்கு லீட் பண்ணுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெலிட்டா நல்ல தமிழில் பாடுவாங்க. இங்கிலீஷில் பேசுகிறாங்க, இங்கிலீஷ்லேயே பாடுவாங்கன்னு சொல்லாதீங்க. நிறைய தமிழ் பாட்டு பாடுவாங்க. பிகாஸ் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பாஸ்டர்ஸ் இந்தியாவில். ஸோ பிரைஸ் லார்ட். தேங்க்யூ. லாஸ்ட் வேர்டாக ஆண்டவராக இயேசு பிதாவினோட கையில் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் மரித்தார் என்று சொல்லி நம்ம ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இந்த லாஸ்ட் வேர்டை நம்ம மத்தியில் இருக்க நம்மளுடைய சிஸ்டர் அவங்க ஆன்ஜி, அவர் சில்ட்ரன்ஸ் டைரக்டர். ஸோ அவங்க she will come and share the last word. Hello everyone. Jesus is alive. Can I hear everybody say Jesus is alive? Praise the Lord. I love that Anna started us off saying that this is not a mournful day or a day that we have to hang our heads and beat our chests, but this is a day that, our King conquered sin and death so we can have an eternal life with him. Amen? Amen. All right. So my reading is from Luke 23:46. And when Jesus had cried out with a loud voice, he said, Father, into your hands I commit my spirit. Having said this, he breathed his last. Luka அதிகாரம் 23 வசனம் 46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாக கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். Hallelujah. So if you look at this account in the three Gospels, Matthew, Mark, and Luke, it talks about the veil of the temple being torn from the top to the bottom into two. And so I'll read 45, Luke 23 verse 45. The sun stopped shining and the curtain of the temple was torn in two. Can someone read that in Tamil? Luke chapter 23 verse 45. Praise the Lord. Thank you, sister. So, when we start from here and read more into what happens, it gives us more context. The sun stopped shining, it says. Why did the sun stop shining? Was it because there was a solar eclipse or something? Anybody? Do you all know if there was a solar eclipse? No, there was no solar eclipse because the Passover happens during full moon. And during the full moon, the moon is not lined up in a way to cause a solar eclipse. So this darkness was really caused by God,
the fact that there was so much suffering that was going on, and that Jesus was going to be in that time separated from his Father, is what caused that darkness. And what is the veil? I have a picture for the veil. Brother will put it up right now, just for you to have an illustration of how that looks. So the curtain that separated the holy place and the most holy, which is the holy of the holies, you see the curtain right there in front of the priest? So that is the veil that's being referred to here. And the only person that's allowed to go beyond the veil is the high priest. And according to Jewish customs, they go once a year for the atonement of the people, for the atonement of the sins. And even when the high priest goes behind the curtain, he needs to have a rope tied around his waist, just because if he goes in and he dies, if he had accidentally committed any sin and if he dies in there, people can pull him out with that rope. This was a very interesting thing, to know, because it just changes the perspective of how holy the Holy of Holies is supposed to be. And now understanding this and then looking at what happens in verse 45, where it says that the curtain of the temple was torn in two when Jesus gave up his spirit. When he said, I commit my spirit into your hands, when he told it to his Father, it really means that Jesus gave us access to the Father by his body. And that is something amazing, right, church? Because we can now be counted righteous. The righteousness that Jesus had is imputed on all of us. We have the same righteousness as him because of what he did for us. Hallelujah. And so we are people who are supposed to be high priests too. God has given us that privilege. It says in 1 Peter 2:9, somebody can read 1 Peter 2:9. Amen. Thank you. So it says, I'll read it in English. But you are a chosen people, a royal priesthood, a holy nation, God's special possession, that you may declare the praises of him who called you out of darkness into his wonderful light. Hallelujah. So God has called us from our darkness into his wonderful light, and he's called us chosen. He's called us a holy nation. Are we living our lives as holy people, or are we just living our lives being led by whatever we feel, whatever we think, or are we walking by the Spirit? Because when we look at Jesus' crucifixion, we need to think, are we crucifying our flesh? Paul writes in the book of Romans, if you see in the letters, he writes about crucifying our flesh, which really means that we have to be walking by the Spirit. In whatever we do, whether it's our thoughts, our actions, or our words, God wants us to be holy. He says, be holy because I am holy. Amen? Our God is a holy God, and he wants us to be holy just like he is holy. I'd like to share my testimony, when I experienced this veil-tearing moment in my life. So I was 16, I was a student in school, I studied in India, and we had this prayer retreat that, they send all the kids to at the school, and so we all went for this retreat, and there were anointed men and women of God praying over the children, praying over the students, right? And they were, praying for that the Holy Spirit would baptize us, and it was something that I'd never experienced before, because the background that I was raised was a little different and I was not exposed to this. But that moment when the man and that woman of God were praying over each other, laying hands, there was something that happened in me. There was a heaviness that was lifted, and I was crying uncontrollable tears that was streaming down my cheek, and I was wondering, what is happening? I'm not crying because I'm sad about anything, but it was the power of God, the presence of God that shook me and really said to me, hey, I'm real. That shake that I had there, I will never forget. That memory I will carry for the rest of my life, because it's a powerful memory. And I bet everybody here, whoever has accepted Jesus as your Lord and Savior, has a veil-tearing moment for you, personally. Right? It might have happened over seasons, it might have happened overnight. Everybody have their own journey with Jesus, but we all have it.
And so, even before I conclude, I just want all of you to just close your eyes for a few seconds and just think about that moment when it happened for you personally, when the veil was torn, when you had access to the Father, when you experienced God's love firsthand. Because God's love has to be experienced firsthand, church. Handed down versions just don't fly. Your wife's or your husband's faith is not going to get you saved. It has to be yours. The children, parents, mothers can be crying and praying for their children, but it still has to be first-handed. You have to have that experience for yourself. That's what God wanted us to have. And so while you're thinking about this, if you have had this experience, I pray that you would just think how beautiful and how worthy God is to just crucify our flesh and live for Him. And if you haven't had that experience, church, I pray now that by the power of the living God that lives in us and is here right now, that you will feel His anointing and you will know that the curtain tore from the top to the bottom so you can be called sons and daughters of the Most High King. Hallelujah. Thank you. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவோம். வார்த்தை மாம்சமானார், அவர் நமக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டார். இந்த 7 வசனங்களை நாம் தியானித்து பார்க்கும் பொழுது ஒரு சில 1-2 காரியங்களை மாத்திரம் சொல்லி இந்த ஆராதனை நாம் முடிக்கலாம். முதலாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்று வைத்துக் கொள்வோம். ஒரு உடல்நிலை சரியில்லையோ அல்லது குடும்பத்தில் ஒரு சூழ்நிலைகளோ பிள்ளைகளை குறித்ததோ ஏதாவது ஒரு சூழ்நிலைன்னு வைத்துக் கொள்வோம். நம்முடைய சிந்தையெல்லாம் எதில் இருக்கும்? அந்த நேரத்தில் யாராவது ஃபோன் பண்ணுறாங்க, பிரதர் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சிஸ்டர் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நான் வந்து பேசலாமான்னு. நான் நட்டாத்தில் இருக்கிறேன், நீங்கள் என்ன சிஸ்டர் இருப்பீங்க, எனக்கு இருக்கிற பாரம் பார்த்தாது, நீ இது வேறையா, எனக்கு கொஞ்சம் சொல்லுமா இல்லையா? இந்த 7 வசனங்களை நீங்கள் பிரித்து பார்த்தீர்கள் என்றால், இயேசுவானவர் நமக்கு சொன்னது, தேவனாகிய கர்த்தரை நீ முழு மனதோடு நீ நேசி. அதற்கு ஒப்பான கற்பனை என்ன? ஒருவரை ஒருவர் நீ நேசின்னு சொன்னது. முதல் 3 வசனங்களை யோசிச்சு பாருங்க. முதலாவது, இயேசுவானவர் யாரை பற்றி சிந்திக்கிறாரு? தன்னை சுற்றி இருந்தவர்கள், தன்னை அடித்தவர்கள், தன்னை நொறுக்கினவர்கள், தன்னை அவமானப்படுத்தினவர்கள். இரண்டாவது யாரை யோசிக்கிறாரு? தன் உடன் அடிக்கப்பட்டிருந்த கள்வனை, அதான் 2வது வசனம். மூன்றாவது யாரை யோசிக்கிறார்? தன்னுடைய தாயை. பாருங்க, முதல் 3 பகுதியிலையும் நமக்கு சொன்னது அவர் என்னன்னா, உன் தேவனாகிய ஆண்டவரை நீ முதல்ல முழு மனதோடு நேசி, உன் சகோதர அவர் ஏற்கனவே முழுவதாய் தேவனை நேசிக்கிறார். அதனாலதான் தன்னை ஒப்பு கொடுத்து ஜீவாதார பலியாய் வந்திருக்கிறார். அதனாலதான் he flips that whole thing and says, முதல்ல நம்மேல் வைத்த அந்த அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்க, இந்த worst possible time of his life, he didn't think of himself. He first thought of the people around him who ridiculed him. And second thing, he thought of the thief who did not deserve anything at all but condemnation. And the third thing, he thought of his own mother. நாம் நம்முடைய வாழ்க்கையில எவ்விதமா இருக்கிறோம்? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அடுத்த 4 வசனங்களை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் பேசின 4 வசனங்களுமே என்ன தெரியுமா? All 4 way to fulfill the word of God. தேவனுடைய வசனம், பாவத்தை சுமந்தவன் பாளையத்திற்கு புறம்பே தள்ளப்பட்டு நிற்கணும், சாக கொடுக்கப்படணும். அடுத்த 4 வசனங்கள் அவர் பேசினதும் தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படிக்காய், தன் பிதாவுடைய சித்தம் நிறைவேறும்படிக்காய் அவர் அதை செய்கிறார். அந்த 2 கற்பனைகளை தான் ஏசப்பா நமக்கு சொல்லி போனாங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நீ முழு மனதோடு நீ நேசி, அடுத்து உன் சகோதர சகோதரிகளை நேசி. And he flipped it completely, because the very fact that he is on the cross proves how much he loves his Father. He wanted to show what is more. பல நேரங்களில், அதனால தான் நம்ம வசனத்தில் பல முறை இதை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த 2 கற்பனைகளை குறித்து சொல்லும் பொழுது எழுதியிருக்கும். 2வது கற்பனை சொல்லும் பொழுது ஆவியானவர் அழகாக எழுதியிருப்பார். அந்த முதலாம் கற்பனைக்கு ஒப்பான 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன் சகோதர சகோதரிகளை நேசி. It's not like second or first. It's equal parlance. அந்த 7 வசனங்களிலே தேவன் இந்த காரியத்தை நம்ம வெளிப்படுத்துகிறார். அதனால இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டியது என்னன்னா, நாம் எல்லாரும் we have come to US, we know what immigration is and all that, right? Can you just take an Indian passport,
without any stamping, without any visa, without anything, can you just come to the US immigration and then say, I have Indian passport, please allow me inside? சொல்ல முடியுமா? You can never ever enter any country like that. இன்றைக்கு புனித வெள்ளி என்று the same thing. சீனாய் மலையில பழைய உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது, கல்வாரி மலையில புதிய உடன்படிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் இருந்து புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையை வாழ்கிறவர்களாய் நாம வாழ முடியாது. சீனாய் மலைக்கு வந்தவர்கள், வந்த ஜனங்களுடைய இருதயத்தில் என்ன இருந்தது? திகில், பயம். ஒரு 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 சின்ன பூச்சி அந்த மலைக்கு பக்கத்துல வந்தா கூட என்ன ஆகும்? எச்சரிக்கை அப்படிதான் கொடுக்கப்பட்டது. பக்கத்து, you will be burned to death. Don't even think of coming near. ஆனால் கல்வாரி மலையில யோசிச்சு பாருங்க. Come to the throne of grace. உங்களுக்காய் அடிக்கப்பட்டு உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிற அந்த ரத்தம். What a huge difference. Huge difference. You know, I will handle this as a separate series altogether. ஒரு பழைய உடன்படிக்கையின் வாழ்க்கையிலிருந்து புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கைக்கு நாம் வருகிறதற்கு என்ன தேவை என்பதை எபிரேயர் 12:22-24 வரை வாசிக்கலாம். That's not going to be the subject of preaching today, but I'll tell you 8 காரியங்களை ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 8 காரியங்களை எதிர்பார்க்கிறார். இந்த 8 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில், that is a perfect transition from the old covenant to the new covenant. We'll see that as a separate sermon. ஆனால் இன்றைக்கு அதனுடைய அடித்தளமாய் நான் சொல்லுகிறது, சீனாய் மலைக்கு நாம் வந்திருக்கிறோமா அல்லது கல்வாரி மலைக்கு வந்திருக்கிறோமா? நம்ம சீனாய் மலையின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது கல்வாரியின் ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள நாம் கடந்து வந்திருக்கிறோமா? சீனாய் மலையில கொடுக்கப்பட்டது உலகத்தை குறித்தான காரியங்கள். It spoke of the earthly things. ஆனா இங்கே கொடுக்கப்பட்டது heavenly things. கல்வாரி மலையில நமக்கு கொடுக்கப்பட்டது, மோசே ஒருவரை தவிர தேவன் அருகில ஒருவரும் நெருங்க முடியாது. ஜனங்கள் எல்லாரும் புறம்பெயர்க்க சொல்லப்பட்டார்கள், மிருகங்கள் கூட நெருங்கக்கூடாதபடிக்கு சொல்லப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு கல்வாரி மலையில நம்மை தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அவர் கிறிஸ்தவங்களுக்காக இறக்கல, அவர் யூதர்களுக்காக இறக்கல, ஒவ்வொரு ஜீவனுள்ள அவர் படைத்த ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரித்திருக்கிறார். ஆமென். சோ அதனால அந்த கல்வாரி சீனாய் மலையில பயமும் நடுக்கமும் திகிலும் தான் இருந்தது. 10 கற்பனைகளை மோசே கொண்டு வந்து கொடுத்த பொழுது என்ன நினைச்சிருப்பாங்க அவங்க? ஐயோ, இதுல நான் ஒண்ணு கூட நான் ஃபாலோ பண்றது இல்லையே. சீனாய் மலையில அந்த ஒரு பயமும் திகிலும் இருந்தது. ஆனா பாருங்க, கல்வாரி மலை நம்முடைய பயம், திகில், பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி, நம்ம கேட்டது போல the righteousness is imputed onto us. தேவனுடைய நீதி நமக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா சீனாய் மலை அநீதியை சுட்டி காட்டுகிறதா? நியாயப்பிரமாணத்திலிருந்து பவுல் அழகாய் சொல்லுவார், the law, why was the law given? To show your sin. ஆனா பாருங்க, why was the blood shed? To redeem you from the sin. நம்மால முடியாது என்பதை தேவன் அறிந்து அதை நமக்கு அபதமாய் செய்து முடித்தார். சீனாய் மலையில மோசே நமக்கு ஒரு மீடியேட்டரா இருந்தார், நமக்கு பரிந்து பேசுகிறவராய் இருந்தார், இந்த ஜனங்களுக்காய் பரிந்து பேசுகிறவராய் இருந்தார். ஆனா இன்றைக்கு கல்வாரிக்கு அப்புறம் கல்வாரி மலைக்கு வந்திருக்கிற நமக்கு பரிந்து பேசுகிறவராய் ஏசப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இடைவிடாது. ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை சுமந்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு எந்த நெருக்கடியில நடந்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த பிரச்சனைகள்ல நடந்து கொண்டிருக்கிறீங்களோ, there is nothing greater than the suffering that he has gone through on the cross. அந்த ஒரு நம்பிக்கை நிச்சயம் நமக்கு உண்டு. நம்முடைய பிரதான ஆசாரியர் துன்பத்தின் பாதையில, துன்பத்தின் வழியாய் கடந்து சென்றவர். அதனாலதான் இன்றைக்கு நம்ம சொல்ல முடியுது, அவர் எனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். யோபு அழகாய் யோபு 23:10 சொல்லுவார், நான் அவருடைய கிரியைகளை வலதுபுறமும் இடதுபுறமும் முன்னும் பின்னும் காணாது இருக்கலாம், ஆனால் அவர் என் வழிகளை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம நடக்கிற ஒவ்வொரு வழிகளையும் அறிந்திருக்கிறார். நான் உங்களிடத்துல கேட்கிறது, நீங்கள் சீனாய் மலையின் வழியில நடந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது கல்வாரி மலையின் வழியில நடந்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த சீனாய் மலையிலிருந்து கல்வாரி மலைக்கு வருகிறது எனக்கு பாதி சீனாய் மலை, பாதி நியாயப்பிரமாணம், பாதி புதிய உடன்படிக்கை, பாதி பழைய உடன்படிக்கை என்றல்ல. அந்த 8 காரியங்களையும் நாம் தாண்டி வர, சீனாய் மலையில ஜனங்கள் பிரித்து ஒதுக்கப்பட்டார்கள், கல்வாரி மலையிலோ எல்லா ஜனங்களும் ஒன்றாய் சேர்க்கப்பட்டாங்க. சீனாய் மலையில நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, கல்வாரி மலையிலோ அன்பின் பிரமாணம் கொடுக்கப்பட்டது.
சரியா? இந்த நாள்ல நம்முடைய சிந்தையா நான் சொன்ன மாதிரி I'll do it as a separate series. அந்த ஒரு நல்ல கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பழைய உடன்படிக்கையிலிருந்து புதிய உடன்படிக்கைக்கு எப்படி கடந்து செல்வது என்பதை குறித்த அந்த 8 காரியங்களை மிக மிக அழகாய் சொல்லி இருக்கிறது. மிக விரைவாக அந்த 8 காரியங்களோட முதலாவது காரியம் சீனாய் மலைக்கு வரணும். நம்ம come to the Mount Zion சொல்லுகிறது. இரண்டாவது தாவீதின் நகரத்தின் வாசஸ்தலத்திற்கு நாம் வரணும். come to the city of the living God. தாவீதின் நகரத்திலிருந்து தேவனுடைய நகரத்துக்கு நாம் கடந்து வரணும். மூன்றாவது உலகத்தின் எருசலேமிலிருந்து பரம எருசலேமுக்கு நாம் கடந்து வரணும். நான்காவது மனுஷருடைய கம்பெனியிலிருந்து to the heavenly angelic companyக்கு நாம் கடந்து வரணும். ஐந்தாவது the assembly of the to the general assembly of the church and the firstborn of the regardless நாம் அதற்கு கடந்து வரணும். தேவனுடைய சபைக்கு கடந்து வரணும். ஆறாவது நம்முடைய the spirits of just men நாம் அதற்கு நாம் கடந்து வரணும். ஏழாவது இயேசு நம்முடைய புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறாரே அவரிடத்துல நாம் கடந்து வரணும். கடைசியாய் எட்டாவது ஆபேலின் ரத்தத்தை பார்க்கிலும் பரிசுத்த ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்துக்குள்ளாய் நாம் கடந்து வரணும். இது ஒவ்வொன்றை நாம் ஆழமாய் இது எனக்கு இன்றைக்கு கொடுத்ததல்ல, ஆவியானவர் எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்பாக இது ஒவ்வொரு புதிய உடன்படிக்கையின் 8 படிகளை குறித்து பேச வேண்டும் என்று கொடுத்தது. ஆனா இன்றைக்கு ஞாபகம் வந்ததுனால அதை நான் சொல்றேன். அதனால as we close the service today, இரண்டு காரியங்கள் மாத்திரம். முதலாவது காரியம், தன்னுடைய வேதனையின் உச்சகட்டத்திலும் தேவன் தன்னை சுற்றி இருந்தவர்களை குறித்து நினைத்தார். அடுத்து தன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற பிரியமானவராயிருந்தார். இரண்டாவது காரியம், நாம் சீனாய் மலைக்கு வந்திருக்கிறோமா அல்லது கல்வாரி மலைக்கு வந்திருக்கிறோமா? அந்த கல்வாரி மலைக்கு வந்திருக்கிறது உண்மையானால் இந்த 7 வசனங்களிலும் பேசப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் நாம் மனதில் நிறுத்தி சிந்திக்கணும். நான் பிறரை மன்னிக்கிறேனா? நான் என் அருகில் இருக்கிற ஒரு தவறே செய்திருந்த கள்வனா இருந்தாலும் தீர்ப்பிடுகிறவனா இருக்கிறேனா? அல்லது அவனுக்கும் பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறவனா இருக்கிறேனா? பரலோக ராஜ்யத்தை காட்டுகிறவனா இருக்கிறேனா? என்னை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில சுற்றி இருக்கிறவர்களிடத்துல நான் எவ்விதமாய் கரிசனையாய் இருக்கிறேன்? என் தாய், தகப்பன், பிள்ளைகள் ஜோல் அழகாய் சொன்னது போல நமக்கு ஒரு இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொன்னது வெறும் அம்மா பிள்ளையுடைய உறவுக்காய் மாத்திரமல்ல. நாம் ஒவ்வொருத்தரும் அவர்களின் சீஷர்கள் என்று அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கும் அன்பினாலே அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னார். நாம் ஒவ்வொருவரும் நமக்கு இந்த சபையில தாயும் தகப்பனுமாய், சகோதரனும் சகோதரியுமாய் அவர்களோடு எவ்விதமாய் நாம் ஒப்புரவடைகிறோம். தாகமாய் இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறதே என் போஜனமாய் இருக்கிறது என்று சொன்னவர். அது மாதிரி ஒவ்வொரு வசனத்தையும் நாம் எடுக்கும் பொழுது நாம் அழகாய் கேட்டது போல his work is finished, but his work in us is still not finished. நம்மை கொண்டு அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இன்னும் அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அதனால எல்லாரும் கண்களை ஒரு விசை மூடி அவரிடத்துல சொல்லுவோமா, அப்பா நான் கடந்து வந்திருக்கின்றேனா? சீனாய் மலையிலிருந்து கல்வாரி மலைக்கு நான் கடந்து வந்திருக்கிறேனா? அப்பா, நீர் நினைத்தது போல உம்முடைய வேதனையின் உச்சகட்டத்திலும் நீர் பிறர் மேல் கரிசனையா இருந்தீர். தேவனுடைய கற்பனைகளை நிறைவேற்றுவதில், தேவனுடைய சுத்தத்தை செய்வதில் நீர் வாஞ்சையுள்ளவராய் இருந்தீர். ஆண்டவரே, இந்த நாட்டில் என்னுடைய சிந்தைகள் எப்படி இருக்கிறது? In my time of difficulty, predicament, what do I do? இந்த 2 காரியங்களை மாத்திரம் இந்த புனித வெள்ளியில நாம் சிந்திக்கலாம். As we come to the Resurrection Sunday, ஒவ்வொரு Resurrection Sunday மாத்திரமல்ல, அது நாம் குறித்து வைத்திருக்கிற ஒரு நாள். தேவனுடைய திருப்பந்திக்கு வருகிற ஒவ்வொரு நாளும் நமக்கு Resurrection Sunday தான். Every Sunday is a Resurrection Sunday. ஏனென்றால் அவர் உயிர் தெழுவதை கொண்டாடத்தான் நாம் வந்திருக்கிறோம், இல்லையா? இது நாம நினைத்து பார்க்கிற ஒரு காரியம். ஆனால் இன்று அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் பிதாவின் வலது பார்சத்துல வீற்றிருக்கிற தேவன். எல்லாரும் எழுந்து நிறுத்தலாம். அருள் செய். எல்லாரும் எழுந்து நின்று, அப்பா, எனக்கு எவ்வளவு திரண்ட ஆஸ்தி இருந்தாலும், உயர்ந்த கல்வி இருந்தாலும், எவ்வளவு செல்வாக்குகள் இருந்தாலும், அப்பா, எவ்வளவு எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும், ஆண்டவரே, உம்முடைய குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் எல்லாம் அப்பா ஆண்டவரே. நம்ம எத்தனை பேர் தினமும் காலையில் எழுந்தோடனே this is a day the Lord has made, I will rejoice and be glad in it. இது நம்ம ரொம்ப சாதாரணமா நாம் எல்லாரும் எப்போதுமே
காலையில சொல்லுகிற ஒரு வசனம். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, அந்த கல்வாரி நாளன்று, அந்த வெள்ளிக்கிழமை அன்று இயேசுவானவர் காலையில அந்த வசனத்தை சொல்லியிருப்பார். He knows what he is going to go through. அந்த நாளிலே என்ன நடக்க போகிறது, என்ன பாடுகள் அவர் அனுபவிக்க போகிறார் என்பதை அறிந்திருந்தார். ஆனாலும் இயேசுவானவர் சொல்லியிருப்பாரு, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல நான் மகிழ்ந்து களி கூறுவேன். ஏன் தெரியுமா? not because of my circumstances, because I am fulfilling his will. நான் அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிறதுனால நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன். நம்மளால சொல்ல முடியுமா? in the most difficult day of our life, can we say this is the day the Lord has made, I will rejoice and be glad in it? வேறு எந்த காரியங்கள் இல்லாவிட்டாலும் நம்முடைய ரட்சிப்பு நமக்கு போதுமானதா இருக்கிறது. இயேசு நமக்கு போதுமானவரா இருக்கிறார். இயேசுவின் ரத்தம் நமக்கு போதுமானதா இருக்கிறது. கர்த்தர் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த கோரஸ் அப்ப நாம சேர்ந்து பாடலாம். திரண்ட ஆஸ்தி ஆண்டவரே, என் உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் ஆண்டவரே இல்ல, சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவை எல்லாம் எனக்கு அற்பம் ஆண்டவரே. எல்லாரும் பாடலாமா? திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும், திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும், குருசை நோக்கி பார்த்த எனக்கு, குருசை நோக்கி பார்த்த எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பினாலே இயேசுவே நித்திய ஜீவன், நித்திய வழி, நித்திய சத்தியம் என்று அறிந்து நாங்கள் கல்வாரி மலைக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே.
இன்னும் எங்களிடத்துல ஒட்டி கொண்டிருக்கிற சீனாய் மலையின் காரியங்கள், நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் அற்று போகும்படிக்காய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் சொன்னது போல நியாயப்பிரமாணத்தை அழிக்க வல்ல, அதை நிறைவேற்றவே வந்திருக்கிறேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. நீர் நிறைவேற்றி முடித்ததை நாங்கள் மீண்டும் பற்றி கொள்ளாத படிக்கு, புதிய உடன்படிக்கைக்கு நாங்கள் கடந்து வரும்படிக்கு இன்றைக்கு நாங்கள் கல்வாரி மலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதை நாங்கள் தியானிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அப்பா, பேசப்பட்ட 7 வசனங்களும் எங்கள் இருதயத்திலே தைக்கப்படும்படிக்காய், அதை நாங்கள் தியானிக்கும்படிக்காய், அதிலே தகப்பனை நாங்கள் கற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கை மாறும்படிக்காய் உம்முடைய சாயலாய் ஆண்டவரே, நீர் சிலுவையில வெளிப்படுத்தின அந்த உம்முடைய சாயல் ஆண்டவரே, தகப்பனை பிறரை நேசிக்கிற அந்த இருதயம் ஆண்டவரே, அப்பா, பிறரை நேசிக்கிற இருதயம், தேவ சுத்தத்தை செய்கிற வாஞ்சி எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் பெருகும்படிக்காய் எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவின் ரத்தம் இந்த நாளிலும் சர்வ வல்லமை உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் மூடுகிறேன் ஆண்டவரே. இன்னும் உம்மை முழுமையாய் அறியாத, உம்மை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பின் கர்த்தாவே, அதி சீக்கிரத்துல உம்மை தேடி வரும்படிக்காய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வழி நடத்துங்க, கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமைக்குள்ளாய், பரிசுத்த இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய், வசனத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய், இயேசு என்கிற நாமத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொரு குடும்பத்தையும், தகப்பன், தாய், பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சண்டே நாங்க வரும் பொழுது உயிர்த்தெழுதலின் ஞாயிறை நாங்கள் நினைவு கூறும் பொழுது தகப்பனே, கர்த்தாவே, எங்களுக்குள்ளே ஒரு உயிர்ப்பு இருக்கும்படிக்காய், கர்த்தர் எங்களுக்குள்ளே போட்ட அனல் பற்றி எரியும்படிக்காய் எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆயத்தப்படுத்துங்க, வழி நடத்துங்க. சகல துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் பரிசுத்த ரத்தத்தை எங்களுக்காய் சிந்தின இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்துல ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும், எந்த மனதுருக்கத்தோடு உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய கடைசி சொட்ட ரத்தம் வரை சிந்தினாரோ, எந்த மனதுருக்கத்தை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறாரோ, அவருடைய அற்புதமான மனதுருக்கமும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஓ, விடுதலை தரு